கடந்த 2 வருடங்களாக நமது ஓய்வு பெற்ற அமைச்சு பணி அலுவலர்களின் குடும்ப சந்திப்பு விழா மிகவும் விமரிசையாக நடைபெற்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதே போன்று இந்த 3வது ஆண்டும் சிறப்பாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதன்படியே பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை பேர் இந்த விழாவை சிறப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 40-50 பேர் நினச்சேன். கிட்டத்தட்ட 60 பேர் மேலே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லோரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் வாய்ப்பு கிடையாது. இது மாதிரி நம்ம கூடி சேர்ந்து பார்த்தா தான் அவங்கவுங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கோம் என்ன ஏதுன்றதை ஓரளவு நமக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமையும். திருமதி பத்மாவதி டிடி பர்சனல் அவர்கள், அடுத்தது திருமதி மல்லிகா ராஜகோபால் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜகோபால் சார் நீங்களும் வாங்க. அடுத்தது மிஸ்டர் சிதம்பரம், அடுத்தது திரு சங்கர் நாராயணன், திரு பரமேஸ்வரன், அடுத்தது திரு பீதாம்பரம், அடுத்ததாக திருமதி இந்திராணி, அடுத்து திரு என் மணி தர்மபுரி, அடுத்து தியாகராஜன். நான் மீடியா ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து. நன்றி. நம்ம துறையில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்ற நண்பர்களில் கடந்த ஒரு ஆண்டில் ஒரு 5 பேர் இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு முதல்ல லிஸ்ட்டை படிக்கிறேன். போன வருஷம் நம்ம மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் திருமதி சுந்தரி ஜி செக்ஷன் சூப்பரண்டு கண்காணிப்பு ஹெட் ஆஃபீஸு, அடுத்தது திரு வி மோகன் நிர்வாக அலுவலர் மதுரை, அடுத்தது திரு புருஷோத்தமன் கண்காணிப்பாளர் பொன்னேரி, அடுத்தது சாரங்கன் தலைமை அலுவலர் மேலாளர், கடைசியாக ஏவ காஞ்சிபுரம், கடைசியாக சமீப காலத்தில் திருமதி பாலவெங்கடலட்சுமி அவர்கள் கண்காணிப்பாளர் தலைமையகம். இவர்களுக்கு நம்ம ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது 3வது ஆண்டு சந்திப்பு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுகளை சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி விடுறோம். எல்லோரும் சந்திக்கிறதுல அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீட்பேக்கு, சரியான ஃபீட்பேக்கு. நம்ம முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லா நண்பர்களும் இருக்கிறதா நிறைய பேர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி இன்னும் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார், இந்த மாதிரி இந்த ஒர்க்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் செய்யலை, நீங்கள் சிரமம் எடுத்து செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட 60 பேர் மேலே ரொம்ப சந்தோஷம். இதில் நம்ம இந்த சந்திப்பு கூட்டம் நடத்துவது நோக்கமே நம்ம பழைய ஆட்கள்லாம் ஒரே சேர சந்திக்கணும், எல்லாரும் நலம் விசாரிக்கணும்.
அவங்க பொசிஷன் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, இப்போ என்னென்ன இப்போ எப்படி செட்டில் ஆகிருக்காங்க, யார் யாருக்கு என்ன குறை அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அதுக்காக தான் வந்த உடனே ஒரு 1 hour வந்து பேசிக்கணுன்றதுக்காக அதை டைம் கொடுத்துருந்தோம். இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவதில் யார் வேணால் மேடையில் வந்து பேசலாம், அவங்கள கருத்து சொல்லலாம். இந்த முதலாவதாக மேடையில் இருக்கும் திரு ராஜகோபால் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தலைமை அலுவலகத்தில் பணி செய்து துணை இயக்குனர் பணி பணியிலிருந்து ரிட்டையர் ஆனவன். என்னை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க யாராவது இருக்காங்க கை ஊத்து ப்ளீஸ். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். நான் சும்மா தான் சொல்கிறேன். ஓகே மேடம். இது மாதிரி இந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக இருக்குது. இது மாதிரி நம்ம சிரித்து பேசி இது மாதிரி இந்த வயசில் நம்ம சிரித்து பேசி நம்ம உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு இப்போ 82 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இது மாதிரி இன்னும் 3-4 ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எனக்கு ஆசைப்படுறேன். அப்புறம் வேறு என்ன பேசுறதுக்கு இனாகுரேஷன் இதுதான் பேசுகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம உடல்நிலையை தான் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வயசில் நான் பார்க்க வேண்டியிருக்குது. எனக்கு ஒரு உடம்பு கொஞ்சம் ஓரளவு அது மாதிரி இருக்குது. டாக்டர் அண்டர் கேர் தான் இருக்கேன். முக்கியமாக வந்து என் ஒய்ஃபெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கோம். எனக்கு ஒரே பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு. ஆக இதில் நமக்கு பல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாருக்கும் சில பேர் வெளியில் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் முதல் பார்த்ததில்லை. ஹெட் ஆஃபீஸில் பார்த்தது கிடையாது. இப்போ பல பேரை பார்க்காம இருந்திருக்கேன். நீங்கள பாதி பேர் ஹெட் ஆஃபீஸர் வேலை செய்யாமல் இருந்தவங்க வந்திருக்கீங்களா? யாராவது தெரியுமா? யாரும் கை தூக்கும் பார்க்கலாம். ஹெட் ஆஃபீஸர் வேலை செய்யாதவங்க அதுதான். ஓ சார், தெரிஞ்சுக்கிறதுக்காக நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. மற்றவங்கெல்லாம் நான் இப்போ பார்த்துட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டேன், எல்லாம் பேசிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஏஜில் நம்மளாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இது ஒரு விசேஷமான தருணமாக இருக்குது. அதனால் அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக எல்லாருக்கும் நன்றி கொள்கிறேன். சரி, அடுத்த மற்றவங்கலாம் பேசுறதுக்கு பிறகு நான் சில பேசுகிறேன். அவங்க பேசி முடிச்சிட்டோம். தேங்க்யூ. தி இனாகுரல் ஸ்பீச் தான். அடுத்ததாக திரு சங்கரநாராயணன் மேலாளர் ஓய்வு அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் MS சங்கரநாராயணன். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் அரியலூரில் 63 ஜாயின் பண்ணேன். 4/6/63 ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்போ ப்ரீ செட்டப்பில் பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்னு இருந்தது. மெட்ராஸில் ஒன்று, மதுரையில் ஒன்று தான். அங்கே ப்ரொடெக்ஷன் சென்டர்லாம் பார்க்குறதுக்கு ஒரு PDO வாங்கிய மதுரையில் ஒன்று, ஹெட் ஆஃபீஸில் ஒரு PDO இருப்பார். 2 பேர் தான். அதுக்கப்புறம் 3rd ஃபயர் பிளானில் தான் பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வந்தது. அப்போ நான் அங்கே இதில் இருக்கும்போது 65 ஃபாதர் இருந்த உடனே நான் மதுரைக்கு கேட்டு நான் இதுக்கு PDO ஆஃபீஸ் போனேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த PDO ஆஃபீஸே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு PDO ஆஃபீஸு. அவங்க PDO ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த PDO ஆஃபீஸ் கண்ட்ரோலில் எல்லா அந்த பவுல்ட்ரி சென்டர்ஸு, பவுல்ட்ரி மார்க்கெட்டிங் சென்டர், பவுல்ட்ரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் தனியாக இருந்தார். அதுக்கு வந்தது. அப்புறம் சிக்கி ஆச்சரி ஸ்கீம்னு ஒன்று வந்தது. இதெல்லாம் நிறைய வந்தது. தேர்தல் நிறைய போஸ்டிங்ஸு அப்போ தான் நிறைய வந்தது. அப்போ தான் ப்ரொமோஷனாக நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்தேன். 68 R1 செக்ஷனில் பிளானிங் செக்ஷனில் இருந்தேன். VV கிரி அவர் தான் சூப்பர்டென்ட் எங்களுக்கு. பக்கத்தில் அவர் டைரக்டர் ரூம் டாக்டர் ID மந்திரமூர்த்தி அவருக்கெல்லாம் வேலை பார்க்கணும். அந்த அவர் டைரக்டர் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த B வெங்கட்ராமன்னு
எஸ்ஆர் செக்ஷனில் இருந்தார். அவர் லீவில் போகும்போது ஈத்திரியில் எனக்கு அங்கே ஈத்திரியில் போட்டாங்க. ஈத்திரியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ரெங்கராமானுஜம் கேவன் இருந்தார். கேவன் அப்போ சூப்பர்டென்ட் வி தியாகராஜன் அப்போ நம்ம என்ஜிஓ அசோசியேஷன் இதில் அவர் பிரசிடென்ட்டு. சிட்டி சென்டர் பிரசிடென்ட்டு வந்து கோதண்டராமன், அவர் டி செக்ஷன் சூப்பர்டென்ட்டாக இருந்தார். அப்போ அவங்க எல்லாம் முயற்சி எடுத்ததில் தான் நமக்கு இந்த ஏவோ போஸ்ட் முதல்ல வாங்கினாங்க. ஏவோ போஸ்ட் நம்ம டைப் பண்ணி வாங்கினாங்க. அந்த இதில் கவர்மெண்டோட இதாக இருந்ததுனால தியாகராஜன் வரும்போது வாங்கினாங்க. முதல்ல 2 ஏவோ போஸ்ட்டு இங்கே ஹெட் ஆஃபீஸில் ஒன்றும், மதுரையில் வந்து இந்த இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் வந்தார். அவர் கோவிந்தன் அங்கே வந்தார். கோவிந்தன் வி தியாகராஜன் 2 பேரும். ஏ தியாகராஜன் அவர் தான் என்ஜிஓ அசோசியேஷன் பிரசிடென்ட். அவர் செக்ரட்டரி. அந்த முயற்சி எடுத்ததுனால நமக்கு நிறைய போஸ்ட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த ரீஆர்கனைசேஷன் வரும்போது இது ரிட்ரென்ச்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க. மொத்தத்தில் ஒரு 7 அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 37 ஜிஓ. அது வந்து ஒரு 7 அசிஸ்டன்ட் என்னமோ. அப்புறம் அப்போ அதுக்கு முன்னாடி ஃபீல்டில் வந்து வெட்டனரி ஃபஸ்ட் எய்ட் சென்டர்ஸ் இருந்தது. அப்புறம் ஷீப் யூனிட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு அந்த பவுல்ட்ரி மார்க்கெட்டிங் சென்டர் மதுரையில் இருந்து அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா கோழிக்கு வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க அரசியல் இதில் போட்டு அதில் நிறைய பேருக்கு இதாச்சு, வேலை போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஐசிடிபி இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் முதல்ல இருந்து ரீஆர்கனைசேஷன் செட்டப்பில் அதை காலி பண்ணாங்க. அதெல்லாம் அருமையான ஸ்கீம். கீவிலேஜுக்கு ஸ்கீமு, கீவிலேஜ் எக்ஸ்டென்ஷன் சென்டர்னு அது தனியாக ஒன்று இருந்தது. கீவிலேஜ் சென்டர்னு தனியாக இருந்தது. கீவிலேஜ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் மிங்கிள் பண்ணி இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு நான் வச்சாங்க. அந்த இதை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிவைவ் பண்ணாங்க. அதுவும் ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. அதுக்கு அதை வந்து நம்ம தான் அதை க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. அப்போ வந்து வெட்டனரி காலேஜில் ஒரு ஆங்கில இந்தியன் ஒருத்தர் இருந்தார், டிசோசா, டாக்டர் டிசோசா. அவர் வாழனார் க்ளோஸ் பண்ணக்கூடாது, போட்டிட்டலாம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து பப்ளிக்கு மக்கள் நலனுக்காக செய்யக்கூடியது. கிராமத்தில் உள்ளவங்களுக்குலாம் இது அவங்களுக்கு நிறைய பேக்அண்ட் கவுண்டிங் ஸ்கீம் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய ஸ்கீம் இருந்தது. அப்போ தான் அவங்க வீட்டில் காண கிடையாது, வீட்டில் காண இருந்தது. வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் காண இங்கே மொத்தம் வீட்டில் காண இதெல்லாம் வந்தது. நிறைய பேர் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடச்சிது. அதை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. அப்புறம் அது க்ளோஸ் பண்ண திருப்பி ரிவைவ் பண்ணாங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மதுரையில் வேலை பார்த்தேன். இன்டெலிஜென்ட் ப்ராஜெக்ட் ரிவைவ் ஆனோன்னு அதில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் கொஞ்சம் அப்புறம் 10 இயர்ஸ் ஆனது. கடைசியில் நான் வந்து 10 இயர்ஸ் ஐபியில் இருந்துட்டு அங்கேருந்து சூப்பர்டென்ட் ப்ரொமோஷனில் செலக்ஷன் சூப்பர்டென்ட் இருந்து சொல்லிடுறேன் வந்து. அப்புறம் ஆர்டிஐடி ஆஃபீஸ் சேவங்காவில் மேனேஜர் ஆகி 30/4/96 ரிட்டையர் ஆனேன். இப்போ எனக்கு வயசு 87 ஆகுது. எனக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. எல்லோரும் சேர்த்து நல்லா இருக்காங்க. பையன் ஸ்டேட்டில் இருக்கான், அங்கே ஸ்டேட்டில் ஆகிட்டான். பொண்ணு வந்து இங்கே இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கா. அப்புறம் மாப்பிள்ளை டிவிஸில் இருக்காரு. முன்னாடி சின்ன பொண்ணு வந்து இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அவர் வந்து இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு இங்கே இருக்க நானே என் ஒய்ஃப் மாத்திரம் தான் இருக்கோம். ஓடுது. ஆமாம், ஒரு தடவை யூஎஸ்க்கு போயிட்டு வந்தோம். 6 மாதம் 2 மாதத்துல வந்து அங்கே இருக்க முடியாது. நம்மளால அங்கே இருக்க முடியாது. வந்தாச்சு. இங்கே இருக்க அவங்க கூப்பிட்றாங்க, நான் வரல. அங்கே அவங்க ஏதோ நல்லா உடவே எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம தோழர்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு அதுதான். இன்னும் மேற்கொண்டு நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லா வளரணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐடியா கொடுத்து அது நல்லா இன்னும் வளர நிறைய டெவலப் ஆகணும். முதல்ல சரண்டரு, இந்த சரண்டரெல்லாம் இது பண்ணுறதில்ல. அப்போ தான் நம்ம தியாகராஜன் இருக்கும்போது தான் ஃபைட் பண்ணி கேட்டு அவங்ககிட்ட சொல்லி கேட்டு வாங்கினாங்க. ஏன்னா ஒருத்தர் அந்த கோதண்டராமன் இறந்து போகும்போது அவருக்கு எல்லாம் அப்போ
ஆ அது 10,000 ரூபா கலெக்ட் கலெக்ட்னா வரல, 9,000 8,000 தான் வந்தது. அப்போ வந்து அந்த இவர் டைரக்டர் வந்து ஞாபகத்துக்கு வரல, ஜி வெங்கடாச்சலம் அவர் இருந்தார். அவர் தான் அது இது பண்ணி எப்போ அப்படின்னா கொடுக்க முடியாது அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து அண்ணாவை கூப்பிட்டு அண்ணாவை கூப்பிட்டு அது கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கோரிக்கை வச்சோம். அப்போ தான் இந்த 10 rupees பிடிக்கிறாங்களே இப்போ ஃபேமிலி அந்த இது முதல்ல அந்த ஸ்கீம் வந்தது. அவங்க எல்ஐசியில் ஒத்துக்கலாங்க, அது பேரலல் ஸ்கீமை கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது தனியாக வச்சு ரிட்டையர் ஆகும்போது 10,000 கொடுக்கறதுன்னு கொண்டு வந்தது. அது அந்த மாதிரி சரண்டர். அப்புறம் வந்து இதை ஒழிச்சது கூட அப்போ தான் கான்ஸ்டியூஷன் சொசைட்டிலாம் மதுரையில் அந்த ரிட்டையர் அசோசியேஷன் வரும்போது அது ஒரு அண்ணாதுரை வந்திருந்தார். அவர் அண்ணா வந்திருந்தார் முதலமைச்சர் அவர்கிட்ட சொல்லி அந்த கான்ஸ்டியூஷன் சொசைட்டிலாம் ஒழிச்சாங்க. நிறைய இதில் நம்ம டிபார்ட்மெண்ட்டு அது நிறைய இந்த மாதிரி பொதுவானதில் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம முன்னோடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தான் தான் வர்ற டிபார்ட்மெண்ட்டில் தான் வர்றது, என்றைக்குமே தான் இருக்கணும். நம்ம எல்லோரும் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும். மிக்க நன்றி திரு சங்கர நாராயணன் அவர்களுக்கு. அடுத்ததாக திருமதி மல்லிகா ராஜகோபால் அவர்களை பேசுமாறு கேட்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்ந்தேன். நான் டிபார்ட்மெண்ட்டில் பணி செஞ்சு நல்லபடியாக வெளியில் வந்ததுக்கு காரணம் எனக்கே வேலை செஞ்சவங்க தான். அது நான் மறக்கவே முடியாது. எனக்கு எல்லா விதத்துலையும் என்னுடைய செக்ஷன் ஸ்டாஃப் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி சொன்னாலும் என்றைக்கு சொன்னாலும் நான் ரிட்டையர்ட் ஆகிற வரலையும் எனக்கு கீழே இருக்கவங்க கோஆப்ரேட் பண்ணி எனக்கும் நல்ல கைடன்ஸ் அவங்களாலேயும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ முஸ்தாஃபா வந்திருக்காருன்னா டெண்டரில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் அவர் தான். கம்பெனிக்கு வந்து ஸ்பெல்லிங் கூட தெரியாத போது இருந்தார். மோகன்ராஜ் எனக்கு வந்து இதில் இருந்தார், அக்கௌண்ட் செக்ஷன் இருந்தார். என்னோட வேலை செஞ்சவங்க அத்தனை பேருடைய கோஆப்ரேட்டோட தான் நான் நல்லபடியாக டிபார்ட்மெண்ட்டை விட்டு வந்தேன். நான் நல்லது செய்வேன், அதுமாதிரி எனக்கு நல்லதே நடந்தது. இன்றைக்கும் எனக்கு நல்லது நடந்துட்டுருக்கு. அது ஒன்றே கடவுளுடைய இதுதான் இது எனக்கு. அதனால் நான் சந்தோஷப்படுறேன், பெருமையாக இருக்கிறேன். நான் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி கெட் டுகெதர் ஒன்று வச்சுக்கிறதுக்கு அதோட ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால ரொம்ப பேசிக்க முடியாது. எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் பேர் ஒரு கான்ட்ரவர்சியாக வரும். அவரும் மனசை விட்டு பேசணும், நல்லபடியாக 10 பேரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட கூட்டின்னு வந்திருக்கிறேன். அதனால் வந்து நல்லபடியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நன்றி திருமதி மல்லிகா ராஜகோபால் அவர்களே. அடுத்ததாக திரு கோ சிதம்பரம் நிர்வாக அலுவலர் ஓய்வு அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு நான் வந்து டையும் அடிக்கல, உண்மையால பேசிக்கிறேன். ஆமாம், அது தெரியல. முதல்ல முதற்கண் உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் இந்த மீட்டிங் நடக்கும்போது நான் அப்போ தான் என்னுடைய டாக்டர் வீடு நெதர்லாண்ட்லேருந்து நான் வந்துட்டு இருந்தேன். வர முடியுமா? அவர் கூட கோபி கேட்டார், சார் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வந்துட்டேன். அப்போ அந்த கெட்டுவேர் ரொம்ப நல்லா இருந்தது. நம்பர் மெம்பர்ஸும் ஜாஸ்தி, நல்ல இது. இந்த கெட்டுவேரில் ஒரு பெரிய நன்மைன்னு சொல்கிறதால் மகிழ்ச்சி என்னதுன்னா, நம்ம கூட வேலை பார்த்தவங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்த்து நமக்கு தெரியாத ஒரு சிலரையெல்லாம் நம்ம சார் கொடுத்த இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே சார்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது, கோதன் ராமன் ஒருத்தர் வந்து பிளானிங் செக்ஷன் என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கோதன் ராமனுடைய டாக்டர் லதாக்கு கம்பேஷன் கவுண்ட் அப்பாயின்மெண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணேன். மதன்குமார்னு ஒரு சூப்பர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, சிதம்பரம் கொஞ்சம் வாங்க, ஒரு முக்கியமான வேலை. நான் போய் E4 அதுக்கு முன்னால் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கொஞ்சம் கை கால் வழங்காமல் எனக்கு கம்பேஷன் கவர்மெண்ட் ஸ்பெல்லிங்கே தெரியாது. நான் எம்ஏ லிட்ரேச்சர், நான் அந்த சப்ஜெக்ட் எனக்கு புதுசு. அப்போ என்ன சார் ஒன்றும் இல்லை, இந்த வேலையில் இருந்தவங்கெல்லாம் இறந்துருப்பாங்க, அவங்க பசங்களுடைய பேப்பர் ஒரு 16 பேப்பர், அதில் ஒன்று யார் பேப்பர்னா லதா யாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அப்பா வந்து பிளானிங் செக்ஷனில் சூப்பரண்டாக இருந்தார்.
பிளானிங்கில் சூப்பரண்டாக இருக்கும்போங்க டைரக்டர் வந்து வெங்கடாச்சலம், நான் வரும்போது இருக்கிறாரு. வெங்கடாச்சலம் கோதண்டராமனை கூப்பிட பயப்படுவார், பாக்கி எல்லாரையும் மதிக்கவே மாட்டார். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப்பு. நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இருந்த சூப்பர்ஸ்லாம் எப்படின்னா அந்தந்த சப்ஜெக்டில் வெட்டுறேன். நாங்கள்லாம் கதை அது நல்ல அழகாக சொன்னாங்க. நான் ஏஓவா 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்னே ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது டெக்னிக்கல் ஆஃபீஸர் பழனிவேல் சார், அப்புறம் வந்து இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி தீனபதி சார், அதுக்கப்புறம் ஹேமந்த் குமார் சின்ஹா, லாஸ்ட்டில் சோனே. இந்த ஓடியவனுக்கு 9 குரு அகமட்டனுக்கு அஷ்டமத்தில் சரின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தான். அந்த ஹேமந்த் குமாருக்கு இப்போ யாரும் இல்லை, அந்த செனவர் தான் தெரியும். அவருக்கு ஃபைல் ஒரு ஜனவரியில் போகுதுன்னு வச்சுங்க, பிப்ரவரியில் தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு பக்கத்தில் வைக்க மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. நம்ம இங்கே நிற்கணும், ஸ்டெனோ எடுத்து கொடுப்பாங்க. ஸ்டெனோ யார் தெரியுங்களா, நம்ம ரோகிணின்னு நினைக்கிறேன். அவங்க நைஸாக என்ன பண்ண, நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இப்படி என்கிட்ட காமிப்பாங்க. இவர் ஃபைலில் திருப்பி டெல் மீ வாட் இஸ் இஸ் 1 மந்த். இப்போதான் எனக்கு ஒன்றுமே தெரியும். அப்போ கொஞ்சம் மெமரி பவர் உண்டு. போட்டு 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 இல்லை இது குறைஞ்சி தேவை கிளாஸ் இருக்கிற பசங்களை. ஆமாம். அப்புறம் அவர் போனார். அவர் திடீர்னு ஒரு ஆர்டர் வந்தோடனே என்கிட்ட கேட்குறாரு, ஐ வாஸ் ஒர்க்கிங் வெல் ஒய் ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர் வெரி. நான் டைரக்ட் ஸ்பீக்கர் சொல்கிறேன். அவரை எதுக்கு மாத்தினாலும் எனக்கு தெரியும். அவங்க வந்து மினிஸ்டர் வந்து இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி அந்த கீதா ஜீவன் நினைக்கிறேன், என்ன சிதம்பரம் சார்னு மினிஸ்டர் நார்மலி கூப்பிடவே மாட்டாங்க. இவங்க யாருக்கும் தெரியாது. அவங்க பொண்ணு என்கிட்ட வந்து படிக்கிறான். நான் அப்போ +2 கிளாஸ் எடுத்துக்கலாம். அவன் +1 படிச்சு ஒருத்தருக்குமே தெரியாது. காரில் வரும். மோகன் ராய் சார் கூட தெரியும். மோகன் ராய் சார் சொல்லியிருக்கேன்னு எனக்கு கூட ஞாபகம் இல்லை. அப்போ என்ன சார் ஒரு ஃபைல் எல்லாம் நான் போட்டேன், வரவே இல்லைன்னு. மேடம் எல்லாம் நான் ஃபைல் போட்டேன், நீங்கள் ஃபைல் போட்டால் இவர் இன்னும் சொல்ல முடியாது. இதில் அவங்க கூப்பிட்டது வந்து ராகினி என்னை கோத்து விட்டாங்க. அப்புறம் நான் போய் சமாளிச்சுட்டு சொன்னேன், விட்டு அடுத்த போய் ஐ வில் டூ. ஹேமந்த் குமார் சின்ஹா வந்து எப்படின்னா பார்க்குறது தான் ஒன்றும் தெரியாமா, நல்ல ஸ்டடி மேன், பட்டு லேசில் ஃபைலில் கேள்வி பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணி கடைசி நேரத்தில் நம்ம ரிட்டையர் ஆகிற நேரத்தில் எப்படியாவது அவர் பழனிவேல் சாரோட என்னையும் கோத்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நான் வந்து ஏவாவது காரணம் யாருன்னா ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. நான் பேனலில் வந்து 3ஆவது இருக்கிறேன். ஒருத்தருக்கு பேனல் போகுது, எனக்கு தெரியாது, நான் மேனேஜர். அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஓ யாருன்னா அந்த ஏஓ தான் இப்போ இங்கே என்னைய மாதிரி நரைச்ச முடியல இப்போ வந்து உட்காந்துருக்காங்க ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர். ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் போட்டாச்சுன்னா 3ஆவது சேம்பர் இருக்கிறாங்க, அவர் நல்லா மேடம் அவர் வந்து பின்னால் இருக்காங்க மேடம். பின்னால் என்னம்மா அனுப்புனா அனுப்பாதான் சேர்த்து அனுப்பலாமான்னு சொல்லி இல்லாட்டி நான் நிச்சயமாக ஏவா இருக்க மாட்டேன். த கிரெடிட் கோஸ் டு மிஸ்ஸஸ் மல்லிகா. அந்த இது வரணும் இல்லையா, ஏன்னா அவங்க கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் கீழே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ எப்படியோ வந்துடுச்சு. கடைசியில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பட்ட பாடு ஒரு 110 பேருக்கு கம்பாஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட். இதை நான் என்னுடைய சாதனையாகவே சொல்லலை. ஒரு 110 பேருக்கு கம்பாஷன் கிரவுண்ட் அப்பாயின்ட் பெண்டிங் இருக்கு. த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஹேமந்த் குமார் சின்ஹாட்ட போகிறேன். நோ ஐ கான் இன்டர்வியூ ஆல்டர். தீனபதி சார்ட்ட போனேன். எஸ் சிதம்பரம். தீனபதி சார் ஒரு நல்ல உணர்னா சொல்கிறேன், பியூனாக இருந்தால் கூட அவன் சொல்ல கரெக்டாக எடுத்துக்குவார். போனோன்னா உட்காரணும், சிட் டவுன் பாருங்க, கோதில் சொல்லிடுவார், உட்காந்துறேன். எஸ் நான் for the past 1 or 2 months I am receiving a lot of requests from whom the deceased government servant. What there is a there is a ban in it, you know. Okay sir, but yesterday one gentleman came. I thought he come for some other work. He looks like a mason. அந்த மேட்ச் இது கட்டிட வேலை சொல்கிற மாதிரி என்னன்னு கேட்டேன்னா நான் பிஏன்னு சொல்லிட்டு சொன்ன இப்படி நிறைய பேர் வராங்க, என்ன பண்ணலான்னு கேட்டார். சார் ஒரு ரிலாக்ஸேஷன் எழுதி நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு. அவருக்கு காலுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் தருவாங்களா, ஏற்கனவே ரெவன்யூ போலீஸு ஹெல்த் 3 சார் அதோட இது 1 மந்த்ல ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு. அவர் போயிட்டார். அந்த இவர் மோகன், இந்த கிரெடிட் போஸ்ட் மோகன் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு. ஒரு இவர் மோகனுக்கு அசிஸ்டண்ட் மாதவரத்துலேருந்து வந்தவர் புருஷோத்தமன். 2 பேரும் பச்சை வேலை வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு டைரக்டர் கிடையாது. யாரை போட்டுருந்தாங்க தெரியுமா, டைரியில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் டெரர். இங்கே வரமாட்டார். நாங்கள்லாம் ஃபைல் எடுத்து நாங்கள் போனோம். நான் போவேன், யார் அவருக்கு திரும்பவும் அவ்வளோ தான் கூடுவார். இந்த ஃபைல் அங்கே போயிடுச்சு. இந்த ஃபைலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த இவர் ஒரு கம்பேஷன் கிரவுண்ட் ஃபைல் இருக்குது. அப்போ வந்தது யார் தெரியுங்களா, இப்போ ரிமெம்பர் இந்த இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லேடி டெரர். அவங்க சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க, மேடம் ஃபைல் இஸ் வித் கோ அண்ட் டெல் ஹிம். நாங்கள் போனால் அவர் கூட அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டாரு. ஏன்னா ஒய் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் திஸ் ஃபைல். நோ சார், இட் இஸ் ஒன் ஆஃப் த எலெக்ஷன். வாட் ஷுட் ஐ டு? யூ மஸ்ட் அப்ரூவல். இப்போ ஐ டு அப்ரூவ்.
நம்ம நார்மலி ஃபைல் கீழே தானே கையெழுத்து போடுவோம். 104 பேருக்கு மேலே எழுத சொன்னார். அவருக்கு யாரோ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்களோ இல்லை எங்களை பற்றி சந்தேகப்பட்டாங்க. அவங்களுக்கு எழுதி ஒரு ஆர்டரை போட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறவங்க தெரியும். கவர்மெண்ட் செக்ரட்டரியிலேருந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி ரூமில் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி பேர் சண்முக சுந்தரம். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமானது, நான் ரிட்டையர் ஆக 1 மாதத்துக்குள்ளே அவ்வளோ ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம். அதுக்கும் எங்கிட்ட ஒர்க் பண்ண மோகன், அவர் கீழே இருந்த அந்த புருஷோத்தமன், அவங்க மல்லிகா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரண்டோ அல்லது அந்த மேலே இருக்கிற ஒரு அவங்க கீழே உள்ள சபார்டினேட் ஒர்க் பண்ணாதான் நம்மளால் ஒர்க் பண்ணணும். நம்ம சீனியர் கோவிந்தன் சார் இருக்காரு, எல்லாரும் கேட்டுருக்கோம். சார் வாங்க. கோவிந்தன் I think he is the senior most. He has crossed 90 தானமா? 93. பாருங்க 93. He seems to be a young man of 93. கோவிந்தன் சார் வணக்கம். எவ்வளோ இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் நிச்சயம் நம்மளாம் இருப்போமான்னு எனக்கு சந்தேகம் தான். ஆனால் உண்மையிலே அவரை எஸ் ஆமாம். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை வச்சு சொல்கிறேன். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நம்ம சன் அல்லது டாக்டர்கிட்ட மணி நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம மதிப்பு மரியாதை கம்மி. 2வது நமக்கு ஹெல்த் அலோவ் பண்ணுற அளவுக்கு வெளியே போயிட்டு இவங்களை பார்த்துட்டு வர்றது இன்னொரு. 3வது ஹெல்த் அவேர்னஸ் நமக்கு ரொம்ப இருக்கணும். இப்போ நிறைய இது வருது. ஹெல்த் அவேர்னஸுக்கு முக்கிய காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்மளுடைய உணவு பழக்கங்களும் நம்மளுடைய நடைமுறையும் தான். குறைஞ்சது நான் வேற விதமாக ஒரு 50 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அது யோகா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது. அது ஒரு காரணம். சின்ன வயசுல அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்பாவுக்கு தெரியும். அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கூட கொடுக்கல. அந்த ஃபோட்டோவை பார்த்து இதெல்லாம் பையன் இப்படியே பார்க்குறான், ஆமாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நீ ஒன்றா பண்ணணும். அவர் அந்த ஹோட்டலுடைய ஓனர். நான் நினைச்சேன் ஓனருக்கு அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனுடைய ஃபோட்டோ நினச்சிட்டு இருந்தேன். இல்லை அதில் இருந்து கற்றுக்கிட்டு அன்புமணி கூட தெரியும். நான் அவங்களோட ஐவிக்கு போயிருக்கும்போது காலையில் தானே வெளியில் உட்கார்ந்து இதில் எக்ஸசைஸே கூட பண்ண வேண்டாங்க. 1/2 மணி நேரம் நம்ம வாக்கிங் பண்ணோம்னா அது கடைசி காலத்தில் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நீ பெயின் ஜாயின் பண்ண. 2வது டென்ஷன். ஆனால் அதை சொல்றது எனக்கு அருகில் இருக்காங்கிற சந்தேகம் தான். ஒரு நாளைக்கு எனக்கு டியூஷன் அடிக்கிற பசங்க 2-3 பேர் இந்த டென்ஷன் ஆகிடும். முன்னாலேலாம் 12th ஸ்டாண்டர்ட் தான் அப்படி இருப்பாங்க. முன்னாடி பாய்ஸ் மட்டும்தான். இப்படி அதே இது கேர்ள்ஸும் கூட. நான் ப்ரைவேட் தான் கிளாஸ் நடத்துறேன். இது 43வது வருஷம். இதில் இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ என்கிட்ட படிக்கிறதுல ஒரு 10-15 ஸ்டூடெண்ட் கமல்ஹாசன் இவருக்கெல்லாம் தெரியும். 10-15 ஸ்டூடெண்ட் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்டுடைய பையங்க. ஆனால் இவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் சொல்லியாச்சு. ஆனால் அவன் என்ன டென்ஷன் ஆனாலும் நம்ம கொஞ்சம் மரமண்ட மாதிரி இருந்தால் தான் டென்ஷனை உள்ளே ஏறிட்டு அவன் போயிடுவான். நம்ம தூக்கம் வராது. தூக்கம் மினிமம் ஒரு 6 to 7 hours தூங்கி பகலில் கூடிய வரைக்கும் தூங்காமல் இருந்தால் நிச்சயமாக அட்லீஸ்ட் கடைசி நேரத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் போய் சேர்ந்துடலாம். நான் இப்போ வேண்டுதல் ரொம்ப முக்கியம் தான். அவன் பட்டுன்னு படுத்து சட்டுன்னு பண்ணி படுத்துட்டோன்னு வச்சுங்க. எங்க அம்மாவை நாங்கள் நானும் என்னுடைய ஒய்ஃபும் எனக்கு கூட கிட்டத்தட்ட 3 வருஷமா வச்சிருந்தோம். அவங்க கடைசி படிக்கையில் 1.5 வருஷம். எனக்கெல்லாம் ஒரு சந்தேகம். ஆனால் என்னுடைய பையன் அமெரிக்கா போய் 9 வருஷம் ஆச்சு. என்னுடைய பொண்ணு நெதர்லாந்து போய் 2 பொண்ணை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவ்வளவு என்னுடைய மரும கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான். ஆனால் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ அவங்களுக்கு எங்களை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் குறைஞ்சிருச்சு. போயிட்டு மற்றபடி அன்பா இருக்கிறாங்க, இதாக இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. இந்த திங் இஸ் லாஸ்ட் மினிட்ல நாம தான் நமக்கு தோணும். அது நான் நிறைய அனுபவங்கள் பார்த்தாச்சு. என்னுடைய ஒய்ஃப் சைடில், என் சைடில், என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பார்க்கும்போது இது எனக்கு கிடைச்ச வரும். முடிஞ்சால் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு யோசிச்சு இருக்காங்க. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ சொன்னதில் ஒரு 10-12 பாயிண்ட், ஒரு 8-9 பாயிண்ட் இன்னைக்கு வரைக்கும் சில பாயிண்ட் இந்த டென்ஷனுங்கிறது முடிய மாட்டேங்குது. எப்படியாவது வந்துடுது. மல்லிகா சொன்னாங்க, நானும் ஒய்ஃபும் தான். அவங்க போய் சேர்ந்த உடனே என் மயன் சமைச்சு முதல்ல சொல்லிடுவாங்க, ஏங்க இதே வாங்கிட்டு வந்தீங்க, நான் அதில் வாங்கிட்டு வரதே பெருசு. அது லேடிஸுக்கே உரித்தான குணம். அப்படியா, என்னால் இதான் வாங்க முடியும், உனக்கு பிடிச்சதில்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், இப்படி சொன்னாதான். அது எப்படி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ எப்படி சொன்னாலும் போச்சு, அன்னைக்கு முழுவதும் போச்சு. அதில் கூட
நான் வந்து யதார்த்தமாக சொல்கிறேன். நான் இப்போ அவங்க கேட்டால் கூட வருத்தப்படலாம். நான் சொல்லிடுவேன் இன்னைக்கு போய் இதையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பட் இந்த திங்ஸ் லாஸ்ட் மினிட்டில் ஒன்று மட்டும் புரிஞ்சிங்க. இந்த சகோதரிகள் தகவல், நம்ம டெத்து வந்து நம்ம ஒய்ஃபுக்கு முன்னால் இருக்கணும். ஒய்ஃபுக்கு பிறகு டெத் ஆச்சுன்னா நிச்சயமாக 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் நான் அனுபவத்திலையும் எனக்கு சுற்றி இருந்த ஆட்களை வச்சு சொன்னேன். நான் கடவுளை தான் விடுறேன். நான் முன்னாடி போயிருந்தோம். முன்னாடி அவங்க முன்னாடி இல்லை, அவங்க வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம போனோம்னா நமக்கு மதிப்பு மரியாதை என்னதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கு பாருங்க. எனக்கு தெரியுங்களா, நான் நேச்சுரல்ல எனக்கு ஒரு 10 ஐட்டம் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே ஜீரக தண்ணி, அப்புறம் வந்து ஒரு டயபெட்டிக் பவுடர், அப்புறம் வந்து சுகர் இல்லாத ஹார்லிக்ஸ். நான் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு வந்தோம்னா ஒரு இந்த கஞ்சி செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா இதுலையும். அதான் அந்த கஞ்சியில் எல்லா சத்தும் இருக்குது. சாப்பிட்டுட்டு நான் யோகா பண்ணிட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 11:30 மணிக்கு ஆஃப்டி அப்படி இது போட்டு இது அவ்வளோ இறந்த பிறகு நம்ம எதிர்பார்க்க முடியல. நமக்கு பிறகு எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. சார் நான் 5:30 மணிக்கு கிளாஸ் போகிறேன்னா 5 மணிக்கு எனக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. காலையில் இதெல்லாம் ஊற போட்டு நான் என்னுடைய ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். டயட்லேயும் இந்த மாதிரி இதுலேயும் தான். நான் வந்து ரைஸ் வந்து மத்தியானம் மட்டும் முன்னால் இந்த மாதிரி 3 தடவை இப்போ மினிமம் ரைஸ். ஒரு நாளைக்கு கேழ்வரகு அடை, இன்னொரு நாளைக்கு அடை தோசை, இன்னொரு நாளைக்கு சப்பாத்தி, இன்னொரு நாளைக்கு அப்படி கிட்டத்தட்ட ஐ ஆம் அவே ஃப்ரம் கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஒய் தான். அவங்களுடைய ஒரே திறமை அதுதான். மற்ற திறமை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க வளர்ந்தவங்க நம்ம வளர்ந்த விதம் வேறு. கோமதிக்குலாம் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் கன்சியூம்ட் யுவர் லாட் ஆஃப் டைம். நான் சொன்னால் நீங்கள் வீட்டில் போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய அதில் உண்மை இருக்குது. உண்மை இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக கடைபிடிக்குவாங்கிறது அது நம்ம அஃப்கோர்ஸ் ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் வச்சுருக்கிறான். இருந்தாலும் இது நம்மளால் முடியுது தான். மதியையும் விதியையும் மதியால் வெல்ல முடியும். வெல்ல முடியாட்டாலும் நம்ம கொஞ்சம் போஸ்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் வெரி குட். மிக்க நன்றி சிதம்பரம் அவர்களே. அவர் சில அருமையான டிப்ஸ்லாம் நம்ம கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக திருமதி இந்திராணி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிக்கும் முதல் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண நிகழ்ச்சி இல்லை. இதை வந்து நமக்கு நடத்தி நம்ம எல்லாரையும் இப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க எத்தனை மாதம் உழைச்சிருப்பாங்கன்றதை நாமே வந்து யோசித்து பார்த்துக்கலாம். இல்லை இதுக்காக வரணும், அந்த டயத்தில் நமக்கு எந்த உடம்புக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன் பெங்களூர்லேருந்து. உண்மையாகவே எல்லாரையும் பார்க்குறப்போ நமக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அது வந்து இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்கு படுது இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தில் ரிட்டையர் ஆனவங்க, எல்லாரும் வந்து அட் ஏ டைம் ரிட்டையர் ஆனவங்க இல்லை. ஆனால் வந்து எல்லாரையும் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 10 நாளுக்கு முன்னாடி நம்மளை விட்டு மறைஞ்ச பால வெங்கடலட்சுமியை நம்மளால் மறக்காமல் இருக்க முடியல. நான்லாம் வந்து அவங்க இந்த இதுக்கு வருவாங்க கட்டாயம் பார்க்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். திடீர்னு அந்த மெசேஜ் ஃபோனில் பார்த்த உடனே எனக்கு அப்போவே அழுக வந்துடுச்சு. டக்குன்னு மறைஞ்சிட்டாங்களே, அவங்கள போய் பார்க்கணுன்னு நினச்சமே பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. மாதிரி நிறைய ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. பாலாக்கெல்லாம் வந்து ரொம்ப எல்லார்கிட்டையும் பழகணும், பேசணும், எல்லாரையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்படுற இது அவங்க. ஆமாம், என்ன சொன்னாலும் கோபம் வராது. இப்போ நமக்கெல்லாம் கோபம் வரும், கோபமே வராது. திட்டினா கூட கோபம் வராது அவங்களுக்கு. இல்லை இவளை அப்படின்னு சொல்லுவாங்க தவிர கோபமே வராது. இந்த மாதிரி சிலதெல்லாம் பார்க்குறப்ப லைஃப் வந்து நம்ம கையில் இல்லை. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நல்லா நடக்கலாம். நண்பர் சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி அப்படியே நான் தினமே வேண்டுவேன், நடந்துட்டே வேலை செஞ்சுட்டே அப்படியே நம்ம உயிர் போயிடணும், பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் கூட பாரமாக இருக்கக்கூடாதுன்றதை நான் தினமும் என்னுடைய ப்ரேயரில் வைப்பேன். இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உழைக்கணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதுதான் வந்து என்னுடைய பாலிசி கூட இல்லைங்களா. எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு நமக்கு வந்து மனப்பக்குவத்தை பகவான் கொடுத்துருக்காரு. இப்போல்லாம் வந்து நம்ம பெரியவங்க தான் பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஈவன் பேரக்குட்டிங்களுக்கு கூட நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். அதுங்களுக்கு தான் தெரியாது. விட்டு கொடுக்கறதுனால என்னன்னே தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என்னன்னே தெரியாது குழந்தைங்களுக்கெல்லாம். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து
வந்து இருந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து நம்ம நாட்கள் நல்லா தான் இருக்குது, கடவுள் அருளால். இனி வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. நான் என் பையனுக்கெல்லாம் சொல்லுவேன், நான்லாம் வந்து ஏதோ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததால பென்ஷன் இருக்குது, நீங்கள்லாம் எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இப்போதுலேருந்தே சேமித்து வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லுவேன். யாரையுமே எதிர்பார்க்காத உன் பையனெல்லாம் இல்லைங்களா? நிச்சயமே நம்ம யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. இப்போ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு தான், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் யாருமே இந்த பர்டிகுலராக நம்ம கோபி சாரோ, எனக்கு வந்து நிறைய என்னுடைய சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸு மோகன்ராஜ் சார், சிதம்பரம் சார், முஸ்தபா சார், கோபி சார், எவ்வளவோ ஒரு கண்டினமான ஒரு சுச்சுவேஷனில் கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் நான் என் லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்கிறதே இல்லை. என்னைக்கு அந்த நன்றி உணர்ச்சியை நான் கடைசி வரைக்கும் மனசில் வச்சுட்டே இருப்பேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளுடைய இதில் இந்த இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படி. என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீடுன்னு அந்த ஒரு வார்த்தை அது எனக்கு மனசில் என்றைக்குமே ஆழ பதிஞ்சுது. அதை வந்து நான் அனுபவபூர்வமாக அவங்களுக்கு உணர்ந்துருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இது மல்லிகா மேடம் எல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ சீனியர். அதே மாதிரி சரோஜா ஜோசப்பின் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா எங்கே இருக்காங்கன்னே தெரியாதப்போ அது வந்து நான் ஒரு கஷ்டமாகவே உணர்றேன். யார்கிட்ட கேட்டாலும் தெரியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஐயோ இந்த அம்மாவை இப்படி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்போவே எனக்கு இந்த சீனியர்ஸ் கூடலாம் நல்ல பழக்கம், மாமி இவங்கெல்லாம் நல்ல ஒரு அப்போல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது நம்மளுடைய லைஃப். ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும். வீட்டில் கிடைக்குதோ இல்லையோ அது எனக்கு ஆஃபீஸில் நிறைய கிடைச்சிது. அப்போல்லாம் நல்லா இருக்கும். அப்போல்லாம் இப்போ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போல்லாம் போனால் யாரும் மதிக்க கூட மாட்டேன்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறப்ப நான் அப்படியானு. அப்போல்லாம் எல்லாருமே யாருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனையே வந்தது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த ஒரு இதுக்காகவே நம்ம வரணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. என் மகன் கிட்ட கேட்டவுடனே டக்குன்னு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்துட்டான், போயிட்டு வந்துடுமான்னு. இவர் நம்ம கோபி சார், சங்கர் சார், இவங்கெல்லாம் இன்னும் எத்தனை பேர் இந்த இதில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அன்பு சார் இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு அரும்பாடுபட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் சேரணுன்றதுக்காக நடத்தி கொடுத்து நம்ம வந்து வரத்துக்கே கஷ்டப்படுறோமே. ஒரு நாள் வந்து நம்ம கலந்துக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? இவ்வளோ பேரோட வந்து உழைப்புக்காகவாவது நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம இந்த இதில் கலந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்றது நான் எப்போவுமே நினைக்கிறேன் மனசுக்குள்ளே. நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவங்கவுங்க குடும்பத்தோட பேர குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி கிடைக்கிறேன். நன்றி திருமதி இந்திராணி அவர்களே. அவர்கள் பேசும்போது குறிப்பிட்ட பாலவெங்கடை பற்றி ரொம்ப நினைவு கூர்ந்தார்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த கூட்டம் வந்து நான் வருஷம் நடத்துறது ஆரம்ப சுழி போட்டு பிள்ளையார் சுழி போட்டது திருமதி பாலவெங்கடலட்சுமி. அது எந்த சுச்சுவேஷன்னா கோவிந்தன் சாரோட 90th பர்த்டே ஃபங்க்ஷன் போனப்போ நாங்கள் பாலாக்கா தான் கூப்பிடுவோம். பாலாக்காவும் கதிர்வேல் அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு கெட்டுவர் வைக்கலாம் ரிட்டையர் ஆனவங்க சொல்லி. அப்போ சங்கர்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னாங்க, உடனே அந்த ஸ்பாட்டில் இதை ஆரம்பித்து வச்சுது 2000 ரூபாய் எடுத்து வந்து என் கையில் கொடுத்து இதை ஃபஸ்ட்டு இதோ என்னோடய பேரை வச்சு ஆரம்பிங்க சார், உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிது. இன்றைக்கி 3 வருஷம் வெகு அருமையாக போயிட்டுருக்கு. இது மாதிரி வந்து அவங்க கையால் ஆரம்பித்து அது இது வீடியோவில் சொல்கிறத கடன்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி அவனுக்கு நினைவு கொடுத்ததுக்கு. அடுத்ததாக திரு தியாகராஜன் அவர்களே பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. நான் 72 வயது இளைஞன், எனக்கு வேலைலாம் இருக்காங்க 93 84 மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா கடவுளுடைய அருள். நான் பண்ணாத தப்பே கிடையாது, அதெல்லாம் விட்டு வந்துட்டேன் சொல்லுவேன். இப்போ நல்லா இருக்கேன். மல்லிகா சொன்னது சிதம்பரம் சொன்னதுக்கு நான் ஒரே ஒரு டிவியேட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு சபார்டினேட் நல்லா இருந்தாங்க, எனக்கு வாட்சதெல்லாம் வீணா போனாங்க. அத்தனை வேலையை நான் செஞ்சேன். சூப்பர்டென்ட் அசிஸ்டண்ட் எல்லாம் நானே தான் செஞ்சேன். அது இவங்களுக்கு தேர் லக்கி. எனக்கு நல்ல பாஸ் ராஜகோபாலன், முத்துலிங்கம், நடராஜன் ஒருத்தர் தான் ஒரு அயோக்கிய சத்படாம திரும்ப பிஆர் வைக்கிறேன்னு உடனே மெமோ கொடுப்பான். நமக்கு இது நம்மகிட்ட இல்லை. ஏன்னு சொல்கிறேன், எனக்கு மேலே இருந்தவர்கள் நல்லவராக இருந்தால் என்கிட்ட முத்துகிருஷ்ணன், முனீஸ்வரன், பெருமாள், பிஆர் எழுதலாம் மாமா என்ன நான் சூப்பராக அசிஸ்டன்ட்டு. ஸோ அதுமாதிரி இவங்களுக்கு ஒரு குடுப்பினர் இருந்துச்சு, நமக்கு இப்படி ஒரு குடுப்பினர். ஆனால் ஐ ஏர்ன்ட் a very good name from all my friends, not relatives, friends.
மல்லிகாவாக இருக்கட்டும், ராஜகோபாலாக இருக்கட்டும், ஹரிராமகிருஷ்ணன் எல்லாம் நம்ம போன தடவை மானசீக குரு அங்கே தஞ்சாவூரில் நான் டெபுடேஷனில் இருந்தேன் டிடி ஆஃபீஸில். ஹரிராமகிருஷ்ணன், முருகேசன், சுந்தர்ராமன், சந்தானராமன், ராமமூர்த்தி, கேவி ராஜன் இவங்கெல்லாம் பார்த்தா அப்போ இந்த 18 ரீஜன் அங்கே ஒரே ரீஜனல் டெப்யூட்டி டைரக்டர் வருவாங்க, வேலை செய்வாங்க, போவாங்க. அப்போ சின்ன தொழில் வந்து அவரை பற்றி கேட்க வேணும், உங்களுக்கு தெரியாது. அவர் பிராமினாலே பிடிக்காது அவருக்கு. அங்கே அத்தனை பேர் பிராமின். அந்த ஆஃபீஸில் அத்தனை பேரும் மணிமணியாக வேலை செய்வேன். நான் பார்வையில் இந்த மானசீக குருன்னு சொல்லுவேன், ஏகலை இந்த மாதிரி. அதில் மல்லிகா, ராஜகோபால். நான் ராஜகோபால் ஒர்க் பண்ணேன். அவருக்கு வந்து நான் ஆல்கஹாலிக், அவர் ஒர்க்கஹாலிக். அதான் நம்ம எங்கள் 2 பேரும் வித்தியாசம். ஏத்தியாவும் அதை மட்டும் போட்டுருவாங்க. அன்னைக்கு வேலையை முடிச்சாலும் இன்னும் நான் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ராஜகோபாலில் ஒர்க் பண்ணேன், மல்லிகாவில் ஒர்க் பண்ணேன். அவங்க சொன்னாங்க பாருங்க, முஸ்தபா அதில் நல்லவங்களோட நான் வேலை பார்த்தேன். எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க நல்லவன் சொன்னால் கேரக்டர் வைஸ் சொல்ல, ஒர்க் வைஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி இது இந்த இதில் பர்த்டேயை நம்மளாம் மறந்துருப்போம், கோபி மறக்க மாட்டாங்க. அதனால் கோபிக்கு வருதாங்க. இதுக்கு உறுதுணையாக இருக்காங்க சங்கர். அவன் இப்போ எவ்வளோ ஆகிட்டான். அவன் வந்து இதில் எல்லாத்தையும் என்டார்ஸ் பண்ணுறது, போகிறது வருது. நான் எவ்வளோ ஆகிட்டேன், நான் வந்து இல்லை, நான் சர்வீஸில் இருக்கேன், நான் அதில் சேர மாட்டேன். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன எது சொல்கிறேன், அதை வந்து நம்ம எல்லாரும் மனம் விட்டு பேசணும். இது வந்து ஒரு கெட்டு அதான் 1 மணி நேரம் நீங்கள் பேச டைம் கொடுத்து எப்படி நல்லா இருக்கியா போகிற அதில் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இதுக்கு நான் எனக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் பொழுது அனிமல்ஸ் பற்றின்னு போட்டாங்க. 72 நான் ராமநாதன் எல்லாரும் சர்வீஸ் மாணவகிறேன், எல்லாம் ஒரே சர்வீஸ் கமிஷனில் தான். அனிமல்ஸ் பற்றி போட்டாங்க. ஐயோ மட்டாஸ் பற்றி போட்டானேன்னு. பட் ஐ என்ஜாய்ட் இன் திஸ் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கும் நான் எந்த ஊருக்கு போனாலும் கோயிலுக்கு ராஜ மரியாதையோடு போவேன். அந்த டாக்டர்கிட்ட நான் சர்வீஸில் இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ண, அவங்க ஜாயின்ட் டாக்டர் ஆகுவாங்க. அடிஷனல் ஃபோன் பண்ண டாக்டர் நாளைக்கு வரேன், ராமேஸ்வரத்தில் யானை மாலை போன எனக்கு மினிஸ்டருக்கு வந்துருப்பாங்க வருவான். அது நான் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வேலை பார்த்தேன்னு ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் அது உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் இன்னும் செல்லாம் பேச அது வேணாம். எது சொல்கிறேன், மல்லிகா சொல்கிறேன், நான் டிவியேட் பண்ண மாட்டேன். மல்லிகா ரொம்ப பிடிக்கும். பட் அது மல்லிகாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது. முஸ்தபா, சந்திரசேகரன், எனக்கு முத்துகிருஷ்ணனும் முனீஸ்வரனும் பெருமாள் சொல்லுவான், மாமா அந்த பிஆர் எழுதி வச்சிடுறாமா, அவன் அசிஸ்டண்ட்டு, நான் சூப்பரண்ட்டு, அவங்க பிஆர் எழுதி வச்சிடும், அவன் கேட்பாம்மா. சரி ரைட், எல்லோரும் நல்லவருங்க, எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த பத்மாவதிக்கு ஒரு தேங்க்ஸ். பத்மாவதி ஃபார் ஜூனியர் டு மீ. பட் எதுக்கு சொல்கிறேன்னு, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். நீங்கள் செய்யறீங்களையோ செய்யலையோ, செய்யறேன்னு சொல்லணும். ஐ வில் டூ இட், ஐ வில் அட்டெண்ட் இட். அப்படியா முடியாது, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நெகட்டிவ் அப்ரோச் அது இல்லை பத்மாவதிகிட்ட. பத்மாவதி அடுத்த வருஷம் தான் நம்ம குரூப்பில் இல்லை சேர போகிறோம்ல. அதனால இப்போ சர்வீஸ் அது வேற, ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர்டு அஃபீஷியல். அதனால் எல்லோருக்கும் நன்றி. மறக்க முடியாத நடிகர்கள் ஒவ்வொருத்தையும் பற்றி நான் தான் சொல்லுவேன். என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பேர் உங்களை பாராட்டி பேசுறது வேற ஒன்றும் இல்லை. ஆல் தி பெஸ்ட். நன்றி திரு தியாகராஜன் அவர்களே. அடுத்ததாக திரு மணி தர்மபுரி அவர்களே வழங்குகிறேன். ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் போடுறதுல இவர் அடிச்சிக்க முடியாது. அந்த வேர்டிங்ஸோ அந்த ப்ரைஸ் பண்ணுற இதுவும் உண்மையிலே அது எங்கள் குரூப்புக்கு அது ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. அவர் கரெக்டான இடத்துல கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக அடிப்பார். அதுக்கு அவர் எப்படா அவர் ஏதாவது சொல்லுவாங்க வசிஷ்டா, அவர் எப்படா மெசேஜ் போட போகிறோம் எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது எங்கள் குரூப்பில். கிட்டத்தட்ட 220 பேர் இருக்கிறோம். அந்த அளவுக்கு பெருமைப்பட்டவர் பேச இருக்கிறார். எழுச்சியோடும் சீரும் சிறப்போடும் சீரும் இளம் சிங்கங்களாக இளைஞிகளாக வீறு கொண்டு புறப்பட்டு வந்து சென்னை மாநகரத்தை குலுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஏசி ஹாலிலே, குழுகுழு ஹாலிலே மனதையும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சியோடு நம்மளையெல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப சந்திப்பு விழா நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர், நம்முடைய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன், ரிட்டையர்ட் அசோசியேஷனுடைய குழு அட்மிட் தலைவர் அவர்களுக்கு, திரு கோபி சார் அவர்களுக்கு முதலிலே ஒரு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே எத்தனையோ துறைகள் இருந்தாலும் கூட, எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டிலே பணியாற்றி இருந்தாலும் கூட, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க கால்நடை பராமரிப்பு துறையை பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்களுக்கெல்லாம்
ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவில் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவருடைய அனைத்து நிகழ்வுகளிலும் திருமண நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, பிறந்தநாள் விழா இருந்தாலும் சரி, மற்ற நிகழ்வுகள் அனைத்துமே நீங்கள் சார் சொன்னார் செய்தி போடுறதை பற்றி. ஆனால் அவர் தூங்கத்துக்கு 11:59 தான் என்ற செய்தியை வெளியிடக்கூடியவர் தான் நம்முடைய குழுவுடைய அட்மிட் தலைவர் அவர்கள். பிறந்த நாள் வாழ்த்து, திருமண நாள் வாழ்த்து, இதெல்லாம் இந்த மனது அவருடைய உள்ளமும் உடலும் எந்த அளவுக்கு இந்த மைக் வேலை செய்ய தூய்மையாக அவர் சிறப்பாக செயல்பட்டு உங்களையெல்லாம் கால்நடை பராமரிப்பு துறை என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து உங்களையெல்லாம் கட்டி அணைத்து ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு உங்கள் மனதிலே எல்லோரையும் இணைக்க வேண்டும், நாம் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும். நாம் மலரும் நினைவுகளாக இந்த கால்நடை பராமரிப்பு துறையிலே பணியாற்றி எங்கெங்கோ பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் கூட நாம் அனைவரும் வருடத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் இங்கே வெளிப்படுத்த வேண்டும். எத்தனையோ இடர்பாடுக்கு மத்தியிலே துறையிலே பணியாற்றி இருந்தாலும் கூட இன்று மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லாம் இந்த குடும்ப சந்திப்பு விழாவில் கலந்து கொண்டதற்கு அனைவரையும் வருக 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 என முதலிலே பெரிய பலத்த கைத்தட்டலோடு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அருமை தம்பி நம்முடைய சார் தியாகராஜர் சொன்னார், சங்கர் அவர்கள். சங்கருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரு மனம் வேண்டும், இது செய்யணுன்ற எண்ணம் வேண்டும். ஏதோ நான் துறையில் வேலை பார்க்குறேன், சங்கர் இப்போ அடி வாங்காத ஆள் கிடையாது. அவரை ஓட ஓட இந்த டிபார்ட்மெண்ட்டில் அடித்தாங்க. அத்தனையும் தாங்கி கொண்டு அவர் தூணாக என்று நம்மிடையே வந்து நின்று கொண்டிருக்கின்றால் அவர் உண்மையிலேயே அதற்கு ஒரு மனம் வேண்டும். அதற்கெல்லாம் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்காக நாமெல்லாம் இந்த துறையிலே பணியாற்றி இந்த துறையை வளர்ச்சிக்கும் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக விளங்கி இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். அது எத்தனை பேர் அந்த பதிவை படிச்சிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. 1 2. அது மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கலாமா? ஒரு நிமிஷம், ஏன்னா டைம் இல்லை. எல்லோரும் 5 மணிக்கு முடிக்கணும். ஒரு ஸ்பெஷல் டின்னர் வர கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லாம் தயாராக இருக்கணும். அதுக்கு அடுத்து வர கிஃப்ட்டு வர கொடுக்குறேன்றாங்க. அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிப்பது நான் ஆனந்தம் அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். நான் அந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, அதே போன்ற திருவாரூர்லேருந்து அருமை நண்பர் செந்திலாம் வந்திருக்காங்க. நம்முடைய சகோதரி விஜயலட்சுமி அம்மா 2ஆம் ஆண்டு வழங்கிய அந்த கிஃப்ட் பேக் காமிங்கம்மா, அந்த அம்மா பாருங்க ஒரு பேர் அந்த மாதிரி நினைக்காத கண்டிப்பாக எடுத்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா. இந்த பேக் இது மாதிரி நீங்கள் லட்சக்கணக்கில் நம்ம அந்த மாதிரி பேக் வாங்க முடியும் போட்டு. ஆனால் இங்கே கொடுக்குற ஒரு சிறிய அன்பளிப்பு இருப்பார். இந்த அன்பளிப்பு தான் அவளை எங்கேயோ கொண்டு போய் தூக்கி நிறுத்தி இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஓய்வு என்பதை பணிக்கு மட்டும் கொடுத்துவிட்டு ஓயாத உழைப்பை நம் பிறவிக்கு கொடுத்தோம். பணி நிறைவு பெற்று பல மைல் தூரம் சென்றாலும் பட்டாம்பூச்சியை போல் பறந்து வந்து சேர்ந்தோம். எறும்புகள் கூட ஒன்றுபட்டால்தான் உணவு கிட்டோம். நாம் அனைவருமே இன்று ஒன்றுபட்டு இருக்கின்றோம், ஓரணியில் திரண்டு இருக்கின்றோம். உணவுக்காக அல்ல, நம்மை உயிர் உள்ளவரை மகிழ வைக்கும் நிஜங்களை நினைவுகளாக நம் மனதில் நிறுத்துவதற்காக பிறருக்காகவே வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு ஓய்ந்தோம். நமக்கான நாழிகையை இனியனும் பெறுவோம். தனி மனிதர்கள் ஒன்று சேரும் கூட்டம் அல்ல இது, குடும்பமாய் சேர்ந்து குதூகலிக்கும் கூட்டமாக இன்று குடும்ப சந்திப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலடி மூத்த குடிமக்கள் நாம் எடுத்து வைப்போம். சமூக ஊடகங்களில் சிக்கி தவிக்கும் சின்ன சிறுசுகளுக்கு எடுத்துரைப்போம். தொழில்நுட்பம் மட்டுமல்ல, தோழமையும் வேண்டும் என்போம். கைக்குள் அடங்கியிருக்கும் கைபேசியில் தம் வாழ்வை சுருக்கி இருப்பவர்களுக்கு சொல்வோம்,
விசாலமான இவ்வுலகில் வியந்து நோக்க விஷயம் பல பல இருக்கு என்போம். நம்மை பெற்றவரும் நாம் பெற்றவரும் ஒன்று சேர்ந்து வாழும் கடைசி தலைமுறை அல்ல என்பதை இந்த இனிய நிகழ்வுகள் முறியடிக்கும். தொடர்ந்து நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு பயணத்தை மேற்கொள்வோம், குதிகொலிப்போம். நம் பேர குழந்தைகளுக்கு பேரானந்தம் முதியவர்களின் அனுபவத்தில் தான் இருக்கின்றது என்பதை எடுத்துரைப்போம். பிறருக்கு வழிகாட்டிகளாக வாழ்ந்திருப்போம். பிறர் மகிழ நாமும் மகிழ்ந்திருப்போம். நாம் மகிழ பிறரும் மகிழற்றும். அதை போன்று இன்று நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் சொன்னாங்க, கால்நடை பராமரிப்புத்துறையில் வேலை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனோ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு வீணாக போனவங்க தான் நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பென்ஷன் கிடைச்சது கிடையாது, நேரத்தில் அவன் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கினது கிடையாது, குடும்பத்தோடும் பேர குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுறது கிடையாது, ஆனந்தமாக இல்லை. ஆனால் கால்நடை பராமரிப்பு துறையில் நாம் பணியில் சேர்ந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பது நாம் அனைவருமே ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்று மகிழ்ச்சியாக இந்த கூடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதாங்க நமக்கு கிடைத்த வெற்றி. இதுதான் நமக்கு பேரண்ட்ஸுக்கு, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு கிடைத்த மகிழ்ச்சி. இது மற்ற துறையில் எடுத்துங்க, இருக்கும்போது எத்தனையோ இன்னல்கள் இருந்தால் கூட அவன் நிம்மதியாக கடைசி நாளில் ஓய்வு பெற்று வீட்டுக்கு போக முடியுதா? பென்ஷன் பெனிஃபிட் வாங்க முடியுதா? சந்தோஷமா இருக்க முடியுதா? ஆனால் இன்று 70, 80, 90, 93 வயதையும் கடந்தும் இன்று நம் முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஒரு 28 வயது இளைஞர் ஐயா திரு கோவிந்தன் அவர்களுக்கு அனைவருமே ஒரு எழுந்து என்று ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுக்க வேண்டும். அதுதான் அவருக்கு செய்கின்ற மரியாதை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கோவிந்தன் அவர்கள் வாழ்க வளமுடன் அனைவர் சார்பாக வாழ்த்துக்கின்றோம். நன்றி. இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாக்களை எடுக்கும்போது தான் நாம் அனைவருமே இப்போ நீங்களாம் பாருங்க, உங்க மனசுல வேகம் எடுத்திருக்கோம், ரத்த ஓட்டம் அதிகரிச்சிருக்கோம், நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்கு. நீங்க பழைய இங்கெல்லாம் வந்து சேரும்போது தான் அம்மா ஜெயாம்மா இன்னைக்கு அங்கேருந்து வந்திருக்காங்க, காகயத்தில் வந்திருக்காங்க, அதே போன்ற சகோதரிகளாக வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்படி வந்து சேரும்போது தான் நாம் இந்த துறையில என்ன சாதித்தோம் என்பதை விட நீ என்று சந்தித்தோம் என்பது தான் மேலோங்கி நிற்கிறது. நீங்க எத்தனை ஐயா சொல்லிட்டாரு, தியாகராஜ் சொல்லிட்டாரு, அவரை பத்தி நிறைய சொல்லினே போகலாம். அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நானும் போய் இன்னும் பெருமையாக அவரை பற்றி பேசுவதற்கு இல்லை. ஆனால் ஜாம்பவான், ஒரு துறைக்கு கிடைச்சவர் தியாகராஜெலாம் வந்து ஒரு ஜாம்பவான் தான் சொல்லணும். ஒரு பேப்பர் இப்படி வாங்குவார், இப்படி பார்ப்பாரு, இதில் எதனா பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு. அதுக்கு ரெண்டுமே இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ். எதை கறக்கலாம், எதை விடலாம், எதை பிடிக்கலாம், எதை அடிக்கலாம், எதை முடிக்கலாம், எதை தொடலாம். தொட்டும் தொடுவார், தொடாமல் போவார், பட்டும் படாமல் போவார் என்று பல்லவி புலவராக திகழ்ந்தவர் தான் நம்முடைய ஆஸ்தான கவிஞராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர். உண்மையிலேயே நம்ம பாட்டு சொல்லலாம். அவன் அதிகாரிகளை கண்ணில் தண்ணி விடுவாங்க. இவர் பார்த்தா என்ன பயப்படும், என்ன நடக்குமோ, என்ன செஞ்சிருவாப்பிலையோ, என்ன வேலை விடுவாப்பிலையோ, என்ன பண்ணுவாரோன்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைச்சு பண்ணிக்கின்ற ஒரு மரியாதை இருந்துச்சுங்க. நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ரெகனைஸ் இருந்துச்சு. நம்ம கோப்பு வச்சா தான் அங்கே வேலை நடக்கும். ஆனால் வருங்கால தலைமுறையை பற்றி நாம் பேசுவதற்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி நான் அவனை சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ சொல்லுங்க எல்லாத்தையும் பேசுகிறேன். எனக்கு உண்மையிலே வேணவா என் தலைவர் சொல்லிட்டாரு, சொல்ல வேண்டாரு. அதே போன்று உண்மையிலே இன்னைக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸில் இன்னைக்கு நம்ம டிடிஆர் கூடிங்க, அடுத்து ஜேடிஆர் ப்ரொமோஷன் வரப்போகிறோங்க. மேடம் பத்மாதி அவர்களுக்கும் உண்மையிலே இப்போ அவங்க வந்துட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறோம். அவங்க அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வரதுக்கு முன்னே ரெக்கார்ட் சேல் பார்க்குறேன், என்ன எங்களை ஓய்வு பெற்ற கூட்டம் கூட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, இது அடுத்து நம்ம போகிறது போய் அடுத்து அங்கே கூட்டத்துக்கு போய் சேரத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குது கண்காணிப்பதற்காகவும் நம்முடைய அனைவருடைய மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மா ஆனந்தமாக இருக்குது. அந்த அம்மா நிறைய விஷயத்தை பண்ணி அவர் சொல்லிட்டாரு, இவர் தியாகராஜ் சொல்லிட்டாரு, செய்கிறோம் செய்யலைன்றதில்லை, வரும்போது ஒருத்தரை வாங்கன்னு சொல்லணும். அதுதாங்க அந்த அம்மாக்கிட்ட ஒரு பெரிய குணம். கடவுள் கொடுத்த அது வரம் தான் அந்த அம்மாவுக்கு. அந்த அப்படியேப்பட்ட ஒரு இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது நான் சொல்லக்கூடாது, அந்த சீட்டுக்கு ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்திருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு நன்றியை நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க வேண்டியது இருக்குது நம்ம ஆளுங்களுக்கு. இந்த 996 இருக்கிறவங்களுக்கு இல்லை, அதான் சொல்கிறேன். அது மாதிரி நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். வந்தவங்களாம் அவளை கூப்பிட்டு அது என்ன செட்டில் பண்ணுறது,
அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சு கொடுக்கணுன்றதான் இந்த கூட்டத்தினால ஒரு அன்பு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். ஆகவே நேரம் காலத்தை கருதி இப்போ நீங்களாம் நான் நைட்டு போய் நிம்மதியாக வீட்டில் தூங்கலாங்க. 6 மணி நேரம்ன்றது 8 மணி நேரம் நல்லா தூங்கலாம். சார் வந்து தூக்கம் வரலன்னாரு. போய் நிம்மதியாக தூங்க. நீங்கள் உங்கள் சகோதரி பார்த்தீங்க பரமேஸ்வரியா அந்தம்மா பாருங்கள். அதே மாதிரி சகோதரி விஜயலட்சுமி, மல்லிகா மேடம், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 80 வயசு இருக்கிறவன் 79 வயசு போயிட்டான். ஒரு இளைஞர் மாதிரி தான். இது வந்து இந்த மாதிரி வரும்போது வயசு குறையுதுங்க. நாங்கள்லாம் தருமபுரியில் மாதம் ஒரு மீட்டிங் ஓய்வு பெற்ற ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம். 100 பேர் வராங்க. என்ன காரணம்னா சார் அங்கே வீட்டில் போனால் பொண்டாட்டியும் மதிக்கிறது இல்லை, பேர பிள்ளையும் மதிக்கிறது இல்லை, பெத்த பிள்ளையும் மதிக்கிறது இல்லை, மரியாதை இல்லை, ஒரு டீ கிடையாது, தண்ணி கிடையாது. இங்கே வந்தால் தான் சார் நீங்கள் நேரத்துக்கு டீ கொடுக்குறீங்க, பிஸ்கட் கொடுக்குறீங்க, மத்தியானம் சாப்பாடு போட்டு அனுப்புறீங்க. எங்களெல்லாம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களெல்லாம் மேடை ஏற்றி பேச விட்றீங்களா சார், இதுவே பெரிய சக்ஸஸ் என்பதை அவர்களெல்லாம் சொல்லி மகிழ்ச்சியாக போகிறாங்க. இது உண்மையான இதுதாங்க யதார்த்தமான தத்துவமான வாழ்க்கை தத்துவம் இதுதான். இப்போ நீங்கள்லாம் சேர்ந்துருக்கும் போது இன்றைக்கி பழைய நினைவுகள்லாம் நம்ம மனசில் ஓடி இருக்கோம். நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணோம், இந்த காலத்தில் எப்படி பண்ணோம், இன்றைக்கி வந்துருக்கிறோம், நம்ம சகோதரை பார்த்தோம், சகோதரி பார்த்தோம், ஐயா அவனுடைய பெருமைகள்லாம் இன்றைக்கி எடுத்து சொல்கிறதுக்கு, அவனை பற்றி பேசுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நீங்களாம் பேசுகிறதுக்கு நான் நேரம் கொடுக்கணும். ஆகவே என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை சகோதரர் ராஜசேகரன் உள்ளிட்ட அதே மாதிரி முத்துக்குமார், பூபதி, நம்ம ரவிக்குமார், நம்முடைய துணை இயக்குநராக இருந்து பணியாளராக இருந்து பணி நிறைவு பெற்ற அனைவருக்குமே இந்த குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே, அதே போன்று அடுத்த ஆண்டும் 4ஆம் ஆண்டு சந்திப்பு விழா இது தலைவர் ஏற்கனவே கேட்டார், ஊட்டியில் உடுமலை இதில் போடுறேன்னு சொன்னார், தண்டபாணி நடத்துகிறேன்னாரு. அதே மாதிரி ஈரோடு நடத்துகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அவர் தலைவர் தான் எல்லோரும் கேட்குறாரு. கேட்டால் கூட அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுமான்றது ஃபீல்டில் அது கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு. ஆக இது வந்து உண்மையிலே இது ஹெட் குவார்ட்டரில் நடத்துறது தான் வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி. இந்த குடும்ப சந்திப்பு விழா மிக பெரிய வெற்றியை தேடி தந்தது என்றால் அது மிகையல்ல. அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி உணர்வோடு எங்களெல்லாம் அழைத்து இந்த குடும்ப சந்திப்பு விழாவிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கும் உங்களுக்கெல்லாம் அழைத்து உங்களெல்லாம் பெருமைப்படுத்துவதற்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் அவரோட உறுதுணையாக இருந்து செயல்பட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய இந்த குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் அனைவரும் பயணிப்போம். நீங்கள் எதனா இருந்தாலும் தாராளமாக உங்கள் மனம் விட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் பேசுங்க. மேடை ஏறிட்டு வந்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு போங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி திரு மணி அவர்களே. ஒரு சிங்கம் கர்ஜித்தினை கேட்டு நமக்கெல்லாம் அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக திரு கோவிந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எனக்கு உதவுது. இப்போ கூட நான் வந்து இப்போ வாங்குகிற அன்பளிப்புலாம் எதிர்பார்க்கல. முன்னாடி இருந்த தொகையை வச்சு பண்ணுறதுக்கு போதுமாக தான் இருக்குது. இப்போ வாங்குகிற அன்பளிப்பு வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு முன்பணம் வச்சுக்கிறதுக்கு முதல்ல காரணமாக தவிர அடுத்தது 2வது ஆண்டு அவர் ஒரு மேடம் எடுத்துகிட்டு ஒரு பை ஒன்று கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 10-12,000 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வருஷமும் செய்கிறார். இந்த வருஷமும் செய்யறதுக்கு அதுக்காக தான் வந்திருக்காரு. ஏற்கனவே ஆர்டர் கொடுத்து அந்த கிஃப்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவர் உங்கள்கிட்ட பேசுமாறு அழைக்கிறேன். ஒன்றும் ஆயிடல, வயசு பற்றியில் கவலை பண்ண கிடையாது. பாட்டிக்கு போவோம், நான் பாட்டிக்கு போவோம். எல்லாம் நினச்சதெல்லாம் கஷ்டம். எனக்கு நல்லா தெரியும், நான் 100 நாள் வாழ்வேன், 100 ஆண்டுகள் வாழ்வேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். 10% பென்ஷன் வாங்கணும், செஞ்சுரி அடிச்சிடுவேன். அது எல்லாமே என் கையில் தான் இருக்குது, யார் கையில இருக்கு. சம்சாரம் பின்ன போகலாம், பின்னா போகல வேணாம், அதெல்லாம் நான் கவலைப்படுறதே கிடையாது. அது கடவுளுடைய செயல். அவர் முன்ன போகிறது, நாங்கள் பின்னால் போகிறோம். அதனால் சும்மா வந்து ஒழுங்கான உணவு, ஒழுங்கான வேலை, இது 2 தான். இது நடுவில் இல்லை, அங்கே கட்டா சாப்பிடலாம், இங்கே கட்டா சாப்பிடலாம், அந்த காலமே போக மாட்டேன். காலையில் எழுந்தால் 5 கிலோமீட்டர் நடந்துடுவேன். எல்லாம் மினிமம் 45 மினிட்ஸ் அண்ணா நகர் பார்க்கில் நடப்பேன். காலையில் நடப்பேன்.
விட்டுட்டு அங்கேயே ஒரு காஃபி சாப்பிடுவேன். வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன். இது ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பழக்கம். அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 5 ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய துணி நான் தான் துவைக்கணும், எல்லோரும் துவைக்க மாட்டேன். பேண்ட்டில் இருந்து ஷர்ட்டுக்கிட்டு எல்லாம் நானே தான் துவைப்பேன். அது வாஷிங் மிஷினில் போடுறதெல்லாம் பழக்கமே கிடையாது. நானே துவைச்சி நானே காய போட்டு நானே மடித்து வச்சுக்குவேன். நம்ம வேலையை நம்ம செய்யறதுனால ஒரு எக்ஸசைஸ் போல் ஆகிடுது. அதே மாதிரி வீட்டிலலாம் சுத்தம் பண்ணிட்டு வெளியிலே சுத்தம் பண்ணுவேன். கார்பரேஷன் போல் நான் சுத்தம் பண்ணுவேன். அவன் கேட்பேன், ஏன் சார் இதெல்லாம் நீ செய்கிறதுலே எனக்கு தெரியும்பா, நானே செய்திருக்கிறேன் வீடு போகணும். இப்போ நானே எல்லாத்தையும் செய்கிறதால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஆண்டவன் வந்து ஆயுஷை கொடுத்துருக்காங்க, நான் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஊறுபாடு இல்லாத உணவை யோசனை பண்ணி சாப்பிட்டா மாறுபாடு இல்லை இருக்கு. உடம்புக்கு ஒத்துக்காத்த சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அவ்வளோதான். சாப்பிடலாம் மாறுபாடு இந்த உயருக்கு வைப்பே அப்படியே இருக்கும். அதே மாதிரி வள்ளுவர் என்ன சொல்கிறார், மருந்தெல்லாம் வேண்டாதாம் யாக்கைக்கு. இந்த உடம்புக்கு நான் மருந்தே சாப்பிட்றதில்ல, ஓப்பனாக சொல்கிறேன். எந்த டேப்லெட் நான் சாப்பிட்றதில்லை. பேச்சு டாக்டர் தான், இன்னொருத்தர் டாக்டர் தான், எல்லாம் டாக்டர் தான். கேட்பேன், என்னம்மா மற்ற சாப்பிடலாமா, உங்களுக்கு தான் சாப்பிட்டு போகிறது எடுத்தா உனக்கு ஏன் நான் சொல்லலாம்னா. அது மாதிரி எந்த மாத்திரை நான் சாப்பிடுவேன். நேச்சுரலாக நம்ம பாடி ஆகணும். இன்புட் அண்ட் அவுட்புட் கரெக்டாக இருக்கிறது எந்த பாதையும் கிடையாது. அதெல்லாம் மெயினாக பார்க்கணும். அது மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே உடம்புக்கு வராது, டெஃபட்டாக வராது. அது ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் கஷ்டமில்லாமல் இருக்கலாம். 100 சர்வசாதாரணமாக வாழலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்து வரலாம், ஒன்றும் கிடையாது. ஏன்னா பசங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நமக்கு எந்த கவலையும் கிடையாது. 50,000 ரூபா பென்ஷன் வருது. அதை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்டு காயின் வாங்கி வச்சேன். 20 காயின் இருக்குது. அது கணக்கு போட்டு பார்த்தேன். 8 லட்சத்துக்கு வாங்கின கோல்டு காயின் இன்னைக்கு 10 லட்சத்துக்கு போகுது. இன்னும் கூடவா? அதை 20 காயின் வச்சுருக்கிறேன். யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. எல்லாம் பேரம் பேட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் இப்போ எப்போ போக தெரியும். அதை கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம் கேட்டால் 5 10 கொடுத்து 5000 10,000 பர்த்டே வருதா 5000, பொண்ணுக்கு 10,000 அப்படி கிஃப்ட் வச்சுருக்கிற 10,000. கோல்டு மட்டும் யாருக்கும் கொடுக்குறது இல்லை. அது மாதிரி அப்படியே போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகணுங்களாம். நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறது சாப்பிடுங்க. நம்ம வேலையை நாமளே செய்துக்காங்க. ஒன்றும் கஷ்டமே வராது. சந்தோஷம் வாழலாம். ஆண்கள் மேலே பழி போடாதுங்க. ஆண்கள் மேலே பழி போடாதுங்க. அவர் என்ன பண்ணாருங்க. அதனால் நாமளே நம்ம பொறுப்பாக வளர்ந்து நம்ம கையில் தான் இருக்குது. எவருக்கும் வணக்கம். மறுபடியும் அடுத்த வருஷம் சந்திப்பு. மிக்க நன்றி திருப்பூரில் மேடையில் இருந்தவர்களெல்லாம் ஒரு சுற்று பேசி முடித்து விட்டார்கள். அடுத்தது ஃப்ரம் ஆடியன்ஸ், ரைட் ஃப்ரம் டிடிபி. அவர் முடியாதுட்டார். அவர் த்ரோட் இன்ஃபெக்ஷனா கேட்டேன். நான் ஒவ்வொருத்தரும் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து கடைசியாக பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் திட்டப்பிரிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து குருநாதர் அந்த ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி வந்து நான் ஸ்கீமு வந்து தயாரித்து நம்ம ராஜசேகரெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த நாலேஜ், அந்த டெக்னிக்கு, அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் மெயினாக கற்றுக்கிட்டு எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அவர் சொல்லுவார், சார் நீங்கள் ஒரு திட்டம் போடும்போது கான்சிக்வன்ஸ் என்ன வருது பாருங்கள், அதில் வச்சு பிளானிங் செக்ஷன் அதில் வச்சு அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரியே திட்டம் தயாரிங்க. இதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை திட்டம்னாரு. அதை நான் ஃபாலோ பண்ணணும். என்னோட குருநாதர் அவர் திரு ஜோதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் பேசுவதற்கு அனுமதி கொடுத்த தலைவர் கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் இப்பொழுது இங்கு இருப்பவர்களில் நான் தான் மூத்தவன். ஏனென்றால் நான் 1990 இந்த துறையை விட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டேன். ஆனால் அதற்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே
கோவிந்தன் முதல் கொண்டு எனக்கு ஜூனியர். நான் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த துறையை விட்டு சென்றேன். இப்பொழுது 35 வருடங்கள் வக்கீலாக இருக்கிறேன். எல்லோருக்கும் இந்த என்னுடைய தொழில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். இன்றும் நாளை கூட எனக்கு வழக்குகள் இருக்கிறது. நான் முழுமையாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய பணியை செய்கிறேன். கோர்ட்டுக்கு செல்கிறேன், கோர்ட்டில் போய் விவாதிக்கிறோம், ஹைகோர்ட்டில் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறோம், எல்லாம் செய்யும். அது எந்த திட்டத்தை போட்டாலும் அது நான் சொல்வது. எனக்கு கோபி எனக்கு ரைட் ஹேண்டாக இருந்தார். நாங்கள் இருந்த காலத்தில் மிகவும் கொடுமையான காலங்கள். இந்தியா ஃபுல்லா முழுவதும் அப்பொழுது திட்டங்கள் இருந்தது. 5 ஆண்டு திட்டங்கள், 6 5 ஆண்டு திட்டங்கள் இருந்தது. நான் இந்த துறையிலே அந்த பிளானிங் திட்டத்தில் இருந்து எல்லாமே என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸ் இருந்தார். வந்த எல்லா இயக்குநர்களும் நமது துறை அந்த டாக்டர்களை தவிர IAS ஆக வந்த அனைவரும் அவருக்கு நான் எனக்கும் வயசு 75 ஆயிடுச்சு. எல்லோருக்கும் நான் அவர்களுக்கு ரைட் ஹேண்டாக தான் இருந்தேன். எந்த சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் நான் தான் செல்வேன், அவர் டைரக்டரும் நானும் போவோம். அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்தோம். நான் இந்த துறைக்கு வரும் பொழுது சென்னை இயக்குனர் அலுவலகத்தில் வேலூரிலிருந்து நான் மாற்றப்பட்டேன். அப்போ 1970 1980க்கு முன் ஒரு காலம், 1980க்கு பின் ஒரு காலம், கிமு கிபி போல. 1980க்கு முன்னால் வந்த அரசு நமது பணியாளர்கள், அது எழுத்து பணியாளர்கள், அது அமைச்சு பணியாளர்கள், அவர்கள் எல்லாம் அடிமைகளாக தான் இருந்தோம். என்னை சென்னை தலைமை அலுவலகத்துக்கு மாற்றிவிட நான் பணியேற்பு கொடுக்குவதற்கு முன்னால் என்னை என்னுடைய SR இல்லை, வேலூரில் இருக்கிறது. நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் யாருக்கும் தெரியாது. வந்தவுடன் நீ யார், இவர் யார், இவர் யார் என்று சோதித்து, இவர் ஐயர் இல்லையே, இவர் பிராமணன் இல்லையே என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு காலம் இருந்தது. இவர் பிராமணன் இல்லை அப்படி என்று யாரும் எங்கேயோ போய் பார்த்து அதற்கு அப்புறம் தான் என்னை அனுமதித்தார்கள் இந்த துறையிலே. ஆனால் அதற்கு பின்னால் உங்களை எல்லாம் பார்த்தது போது இந்த 3 ஆண்டுகளாக உங்களது மூவ்மெண்ட்ஸ், உங்களது பொறுப்புகள், நீங்கள் காட்டுகிற சலுகைகள் எங்களை எல்லாம் ஒரு அண்ணனாக, உங்களுடன் பிறந்தவனாக நீங்கள் பார்த்து எங்களுக்கு செய்யக்கூடியதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அதனால தான் உங்களை எல்லாம் கிபி கொண்டு வந்தேன். 1980க்கு பின்னால் எங்களை எவ்வளவு வாழ்த்தி எடுத்திருக்கிறார்கள். நானெல்லாம் அலாவுதீன் என்ற ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் கரெக்டாக 7 மணிக்கு போன் பண்ணுவார், காலையில் போன் செய்வார். இந்த விவரங்களை தயார் செய்து நீங்களே சைன் இயக்குனர் என்று போட்டு கையெழுத்து போட்டு எடுத்துக்கொண்டு செக்ரட்டரியேட் நான் செய்திருக்கிறேன். ஆனால் அவர்களிடம் நான் பணிபுரிந்தது வேறு, இந்த டெக்னிக்கல் டைரக்டரிடம் பணிபுரிந்தது வேறு. இருவருமே என்னை நல்லபடியாக தான் பார்த்து கொண்டார்கள். யாருக்கும் என் பேருக்கு எந்த கால் பண்ணி நான் நன்றாக வேலை செய்கிறேன். ஏனென்றால் என் படிப்பு எக்கனாமிக்ஸ். 5 வருட திட்டங்களை எல்லாம் நான் தயார் செய்தேன். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நமது அமைச்சு முறையில் உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பழகும் விதங்கள், அலுவலர்களை பார்க்கும் பொழுது, இங்கே சூப்பரண்டு தான் நான் இருந்த வரையிலும், சூப்பரண்டுக்கு மேல் எந்த பதவியுமே கிடையாது. மிகவும் சிரமப்பட்டு பிளானிங் கமிஷனில் IAS அலுவலர் வந்ததுக்கு அப்புறம் PA என்ற போஸ்டையும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ற போஸ்டையும், மேனேஜர் என்ற போஸ்டையும், இதெல்லாம் இல்லைப்பா. இதுதான் சூப்பர்னன்ட், ரிட்டையர்ட் சூப்பர்னன்ட். அதனால தான் இந்த துறையை விட்டு போகணும், அரசு பணியை விட்டு போக வேண்டும் என்று நான் சட்டம் படித்து
சட்ட இதில் போய் வழக்கறிஞராக இருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு சூப்பரண்டுக்கு முன்னால் உட்கார முடியாது. எனக்கு இருந்த சூப்பரண்டெல்லாம் அவர்கள் நாங்கள் வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவர்கள் சாப்பிட்ட பின் அந்த இலையை எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். எனக்கு நான் சூப்பரண்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய இவங்க அது வழக்கறிஞர் இளநிலை உதவியாளர்கள் வந்து எனக்கு இலையை எடுப்போம் கொடுக்கக்கூடாது என்று. ஏனென்றால் நான் செய்த வேலை விருப்பம் இல்லாமல் செய்த வேலை அவர்களை நான் எடுக்கக்கூடாது என்பேன். அவர்கள் இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கிறார்கள். அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது. என்னிடம் சேர்ந்தவர்கள் பிளானிங்கில் இருந்தோம். அவருக்கு கல்கண்டையும் அம்புலிமாமான் வாங்கி கொடுத்து தமிழ் கற்றுக் கொடுத்தேன். பேரை சொல்லக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது, வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி நான் என்னென்ன கஷ்டங்கள் பட்டேனோ அந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு நல்ல கண்காணிப்பாளராக இருந்தேன். அதனால இந்த துறையில் அப்புறம் நமது நண்பர் சொன்னார், இந்த துறையை பற்றி சொன்னார். இந்த துறை 1947 இருந்து வந்தது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் பட்டாபிராம் என்பவர் இயக்குனராக இருந்தார். அவர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் மேனுவல் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது இப்பொழுது எல்லோருக்கும் நமக்கெல்லாம் அது ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு ஒரு தேர்வு. அது இப்பொழுது இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. இருக்கிறது என்றால் அந்த டெக்னிக்கல் நான் எழுதுவேன், இன்டர்பெஸ்ட் எழுதுவேன், இன்செமினேஷன், ஃப்ரோசன் 7 இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். இதை பற்றியெல்லாம் ஸ்டேட் டைரக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு நான் தான் ஸ்பீச் எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுத்து நாங்கள் அனுப்புவோம். எல்லாரிடம் நல்ல பெயரோடு இருந்தேன், தப்பித்து கொண்டேன். எந்த விதமான ஒரு மெமோ கூட நான் வாங்கியதில்லை. அதனால் இப்போது அந்த டிபார்ட்மெண்ட் மேனுவலை படிக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் மேனுவல் படித்ததுக்கப்புறம் இப்போது நமது டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தினார்கள். 1975 76 அந்த வெட்டினரி காலேஜை எல்லாம் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம இந்த துறையில் இருந்த எல்லாம் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு துறை 2ஆக செயல்பட்டது. ஒன்று டைரக்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் இன்னொன்று அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட். அதிலேயே நாம் பாதியாக சிதைக்கப்பட்டோம். அது சிதைக்கப்பட்டவுடன் பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன், டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன், அதெல்லாம் எதிர்த்து நான் சண்டை போட்டேன். ஜெனட்டிக்கல் அது செய்ய வேண்டியது சயின்ஸ் தான் செய்யணும், அது டிபார்ட்மெண்ட் தான் செய்யணும். காலேஜ் எப்படி செய்வாங்க? காலேஜுக்கு என்ன இது எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். அதே போல் மாதவரம் பண்ணையில் இருக்கும்போது அங்கே இருக்கிற இப்போ என்ன ஏதோ ஊரெல்லாம் இருக்கேன் மணலி, அங்கே இருக்கிற எல்லாம் ஹவுசிங் யூனிட் போட்டு அதை கொடுத்தாங்க. அதை எதிர்த்தேன் நான். அப்பொழுது நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் ரிட்டையர் ஆனது ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மாதவரம். ஏனென்றால் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி மாதவரத்துக்கு எதுவும் தெரியாது. அவர் பிசிக்கலி நாட் வெல். அவர் மிகவும் வேண்டியவருக்கு நண்பராக இருந்ததால் என்னை அங்கே சென்று அவர் ரிட்டையர் ஆகும் வரையிலும் அவருடைய பணிகளை கண்காணிக்க சொன்னார்கள். நான் எங்களது வாசியர் சொல்வது என்றால், அதாவது சட்டப்படி சொல்றார் டிஃபேக்டோ என்று சொல்வார். இயக்குனர் ஒருவர் இருப்பார், டிஃபேக்டோ இயக்குனர் என்று வருவார். அந்த மாதிரி நான் டிஃபேக்டோ ஜாயிண்ட் டைரக்டராக இருந்தேன். அது அன்புமணிக்கு தெரியும். அங்கு பல இது பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்தேன். இது எனக்கு பெருமைக்காக சொல்லுவது. பெரிய ஒரு சீஃப் செக்ரட்டரியோடலாம் நாங்கள் போய் பேசும்போது செக்ஷன் ஆஃபீஸர், அப்போ நம்மளாம் செக்ஷன் ஆஃபீஸரே இல்லை, சூப்பர் போய் செக்ஷன் ஆஃபீஸர் எக்ஸ்பிளைன் த ஸ்கீம் அப்படிம்பாங்க. எல்லா டைரக்டரும் எல்லாம் மெனசஸ், அவர் தான் முதல் ஐஏஎஸ், அவருக்கே தெரியும். பண்ணைகளுக்கு அழைத்து செல்வார்கள், அங்கே நாங்கள் போய் எல்லாம் எழுப்போம். நான் ஒரு டெக்னிக்கல் சூப்பரண்டாக நான் இருந்தேன். நான் எல்லாம் பண்ணியிருந்தேன். அது ஆனந்தமாக செய்து இருந்தேன். அதனால் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் போய் இன்றைக்கி சிறியதாக இருந்தது. அந்த சிறியதில் வந்து சூப்பரண்ட் போஸ்ட் வரதே பெருசு.
அப்போ இன்னைக்கு வந்து நான் ஜாயிண்ட் டைரக்டர் வரையில் நம்ம இன மக்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே நான் வந்து 10 வருஷம் இல்லை 20 வருஷம் தான் இருந்திருக்கிறேன் இந்த துறையில். ஆனால் இன்னைக்கு அன்றைக்கு வந்து ரிட்டையர் ஆகும்போது சூப்பரண்டாக ரிட்டையர். அதான் நண்பர் சொன்னார் டி வெங்கட்ராமன் சூப்பரன். யாருமே வேற இல்லை, போஸ்ட் இல்லை. அதனால சூப்பரண்டா தான் எல்லாருமே ரிட்டையர் ஆகணும். இன்றைக்கு இந்த துறை நல்ல முன்னேற்றமாக இருக்கு. அதற்கு காரணம் நாமே அமைச்சு பணியாளர்களே. ஏனென்றால் ப்ரொமோஷன் வரலாம் அமைச்சு பணியாளர்களுக்கு தான் உண்டு. ஜாயிண்ட் டைரக்டர் வரை வந்துருக்கு. இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. நான் பார்ப்பேன் ஜாயிண்ட் டைரக்டராக பணியாளர் கொண்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாளர் கூட வர முடியாது. அசோசியேஷன் தலைவராக இருந்தீங்களே நான் இருந்தேன் 50 வருஷம். ஆனால் அசோசியேஷனில் வந்து நவமணியை விட்டுட்டு உதவியாக தான் இருந்தேன் வெளியே. நான் அசோசியேஷனில் எனக்கு சேர முடியாது. எனக்கு ஆஃபீஸ் வேலைகள், நான் இங்கே இருக்கவே முடியாது. அதனால் அந்த மாதிரிலாம் இருந்தோம். இதுதான் நமது டிபார்ட்மெண்ட்டு. இன்றைக்கு இருக்கிற உங்களெல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறேன். இதை இன்னும் இப்போ கொண்டு போய் எல்லோருக்கும் நல்ல போஸ்ட் வரும். யாரோ ஒருத்தர் 2 பேர் மொத்தம் ஜாயிண்ட் டைரக்டர் 3-4 பேருங்களா, இல்லை ஒருத்தர் தானே. அதை நம்ம ஏன் ஒவ்வொரு ரீஜனுக்கு கொண்டு வரக்கூடாது? அப்படி கொண்டு போகணும். அது நீங்கள் தான் செய்யணும். செஞ்சு அதெல்லாம் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எம்ப்ளாயீஸ் இல்லைங்களா. இன்னும் ஏன் நம்ம ஏன் வர்றதுன்னா நம்ம ஸ்ட்ரென்த்து குறைச்சி நமக்கு வேலைகள் அதிகம். இப்போ நாங்கள்லாம் சொந்தமே கொண்டான் கழுதையாக இருந்தோம். கிடையாதுங்கிறது இப்போ ஜென்ரல் தானே. நம்ம வேலைக்கேற்ற இது இருக்கு இல்லையா, வேலைக்கேற்ற ஊழியர்களை போடணும். அது நம்ம செய்யணும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் நம்ம தான் வெளியில் வந்துட்டோமே, இனிமேல் அவங்க தான் செய்யணும். செஞ்சு பார்த்துக்கணும். அதனால் இதில் இருக்கிறவங்க பார்க்கணும். எனவே இந்த மாதிரி 3 வருடத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை, நான் 3 வருடத்துக்கு முன்னால் தான் நான் வந்தேன். அதுக்கு முதல்லலாம் ரிட்டையர் ஆனவங்கள நான் பார்த்ததே இல்லை. என்ன யாருக்குமே தெரியாது. ரிட்டையர் ஆகிட்டா நான் கூட போயிட்டேன், போனால் வக்கீல் ஆகிட்டேன். உடனே வக்கீல் ஆகிட்டேன். வக்கீல் ஆகிட்டு நான் கூட என்னுடைய தொழிலில் அப்படியே கற்றுக்கிட்டேன். அதுலேயே அப்படியே ப்ராக்டிஸ் இதுலேயே போயிட்டே இருந்துட்டேன். ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன். இந்த அரசு ஊழியரத்தில் அப்படிங்கிறார் 100 ரூபா சம்பளம். நாங்கள் 90 வந்து சேர்ந்தோம். 90 இயர் இல்லை, 90 பேசிக்கில் வந்து சேர்ந்தோம். அது அசிஸ்டண்ட் 125. 93 110 ஏதோ அதில் தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை கூட சொல்கிறேன். இந்த அரசு ஊழியர்கள் எவ்வளவு முட்டாள்கள், மன்னிக்கணும் நீங்கள் தான். ஏன்னா என்னை ஏமாற்றி இருக்காங்க. அரசு ஊழியரை ஏமாத்திருக்காங்க. என்ன சம்பளம் கொடுத்தாங்க? நான் பேசும்பொழுது சீஃப் செக்ரட்டரி பேசும்போது நான் வந்து பணியில் சேரும்போது எனக்கு 1 சவரன் கொடுத்தாங்க சம்பளம். 90 ரூபா ஒரு சவரன் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் வந்து சூப்பரண்டாக இருக்கிறேன். இன்னைக்கு இன்னும் 1 சவரன் கொடுக்கல. 1 சவரன் கம்மியாக தான் கொடுக்குறீங்க. அப்போ எங்களை எவ்வளவு நீங்கள் ஏமாத்திருக்கீங்க? இந்த துறையில் நான் 20 வருஷம் பணிபுரிந்து என்ன சம்பாதித்தேன் என்றால் எதுவுமே இல்லை. சாப்பிட்டேன், குழந்தைகளை பெற்றுக்கொண்டேன், திருமணம் செய்து கொண்டேன், அவ்வளவுதான். இப்போ என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் 60 சவரன் நகை போட்டு திருமணம் செய்து வைத்தேன். நானே திருமணம் செய்து வைத்து பெரிய கல்யாணம் பண்ணி என்னுடைய பையனுக்கு அதே நானே திருமணம் செய்து வைத்தேன். அங்கு பெண் வீட்டாளர்கள் பார்க்கவில்லை, நானே திருமணம் செய்து வைத்தேன். இன்றைக்கு ஒரு வீடு எனக்கு இருக்கிறது. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்லையும் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. ஏன்னா இந்த லீவில் போய் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது. அப்போ நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறேன்? கார் வைத்திருக்கிறேன், வீடு இருக்கிறது, எனக்கு சொத்து இருக்கிறது, என் மனைவி மக்களுக்கு நகைகள் இருக்கிறது. நீங்கள் சம்பாதித்தீர்களா? என்னை விட நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அதனால தான் இதை விட்டு வெளியில் வந்தோடனே மக்கள்லாம் வந்தாங்க. சார் நாங்கள் உங்ககிட்ட நான் 10,000 ரூபா கேட்ட அலுவலர், அதே இது ஒரு எவிக்ஷன் ஆஃப் எ டெனன்ட் 30,000 ரூபா அவன் சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிடுவானே. உங்ககிட்ட வந்துட்டு நான் ஏன் 10 ரூபா வாங்கிட்டு அதுக்காக அழுகணும்? ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அதனால் நமது ஊதியமும் கம்மி தான்.
எல்லாம் வாங்குறது பார்க்கணும். அது இதெல்லாம் எப்போ நம்ம நீங்கள் தான் தலைவர்கள், நீங்கள் தான் சொல்லி இதை இந்த ஊதிய குழுவிலலாம் நம்மளும் போய் பேசினா தான் அந்த ஊதியம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எனவே என்னை அனுமதித்த இந்த மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதானும் சட்டப்பூர்வமாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ ஏதேனும் வேணும்ன்றால் நான் ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம் தான் நம்ம ஊதியத்து உயர்வுக்கு நம்முடைய பணியினுடைய மேன் பவர் எவ்வளோ இருக்கணும், ஒரு ஆஃபீஸ்னால் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால் இந்த துறை என்னை வாழ வைத்தது, இந்த துறையினுடைய அலுவலர்கள் என்னை வாழ வைத்தார்கள். ஆமாம், அது எனக்கு பற்றவில்லை, அதனால் இந்த துறையை விட்டு சென்றேன். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன், ஏன் இந்த துறையை விட்டு சென்றோம், இந்த கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தனாக இருந்திருக்கிறார், நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு. அதனால் இங்கே எல்லாரும் பேசுவார், கோபி பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படி ரொம்ப இதாக இருக்கும். அவருடைய மெசேஜை நான் படிப்பேன், எப்போ ஒரு நாளைக்கு தான் படிப்பேன். அதனால் நிறைய அனுப்புவார். நம்ம துறையில் நீங்கள் உங்களை போல தான் வரும், அதை உட்காந்து படிக்கணும்னா அது அப்படி சேர்க்கறது 300 ஆயிடும், அப்புறம் அப்படி அல்ல தான் அடிச்சிடுறது. அதனால் பாருங்கள், எல்லாரும் நல்லா இருங்க. எல்லோருக்கும் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வமும் உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் செய்து சிறப்பமாச்சு வேண்டி கேட்டு நன்றி திரு ஜோதி அவர்களே. அடுத்ததாக திரு ராஜசேகர் அவர்களை ஒரு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உறவுகளுக்கு என்னுடைய மனம் கடிந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் வெற்றிகரமாக இந்த 3ஆம் ஆண்டு குடும்ப விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமையிலவர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய மூத்தவர் கோபி அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய நமது முன்னோடிகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே இந்த துறை எவ்வாறு செயல்பட்டது, அப்பொழுது அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் என்ன என்பதை கூட இங்கே விளக்கமாக எடுத்து உரைத்தார்கள். நம்ம தியாகு கூட எனக்கு வாட்சதெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்லாம் ரொம்ப கிராமத்தில் சொல்லுவாங்க, வந்தவனும் சரியில்லை வாட்சவனும் சரியில்லை அந்த மாதிரி பொலிட்டாரு. ஆனால் உண்மைதான், நானும் கூட அதில் ஒரு சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் சொன்னதில் வந்து கிட்டத்தட்ட முத்துகிருஷ்ணனும் என்னோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, பெருமாளும் என்னோட ஒர்க் பண்ணியிருக்கேன். முனிஸ் வேற ஒரே ஒரு ஆடிட்டு போயிருக்கேன். அது அதை போல இவரெல்லாம் இருந்த காலங்கள் ஒன்றுன்னா, என்னுடைய பேட்சி நாங்கள் வந்த காலம்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு பீரியட். துறையே வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டு வந்தப்போ 84 ஆரம்பித்து 89 வரும்போது 90 வரும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்கீம் க்ளோஸ் ஆகி ஐசிடிபியோ கிட்டத்தட்ட ஒரு 85 அசிஸ்டன்ட் போஸ்ட் போயிடுச்சு, 12 ஏவோ போஸ்ட் போயிடுச்சு. மிக ஜாம்பவான சங்கத்தை நடத்தி கொண்டு வந்த அண்ணன் நியூமன் அவர்களால் கூட அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ எங்களுக்கு ப்ரொமோஷன் வரும்னு எதிர்பார்த்துக்கிறோம், எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. 85 அசிஸ்டன்ட் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு இந்த பரமபதத்தில் இறங்குற மாதிரி கீழே தான் நினைக்கிறாங்க. சரி இதுதான் போச்சுன்னு கொஞ்ச நாள் தள்ளிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம்னா ஈசி போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கீம் எது ஒன்று வந்துச்சு, வேர்ல்ட் பேங்க் போகுது 99. நான் ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாயின்மெண்ட் நான் வந்து வேர்ல்ட் பேங்க் தான் போடுறாங்க, விருமானிக்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவர் ஏற்கனவே என்னை பற்றி நிறைய தெரியும் அவருக்கு. அவர் போனோடனே நம்ம மேலே ஒரு உண்மையெல்லாம் பண்ணிட்டு விடா போயிட்டு விடா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் மேடம் தாங்க, எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் கருப்பாக நல்லா ஹெக்டிக்காக இருப்பாங்க. அம்மா ரொம்ப நல்லா சொல்லி இல்லை கொஞ்சம் நல்லா மூக்கு எடுப்பா. நான் ஜெயிலில் எழுதி வச்சிருக்கேன், பார்க்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜராக
நம்ம இவர் இருந்தார், இல்லை பட்ஜெட்டு தனியார் சார், அவர் தான் நம்மளை வந்து அங்கே பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்கிறான் பிடிச்சி கொடுப்பான்னு நம்ம மோகன்ராஜ் கிட்ட கொடுத்து போனார். 10 வருஷம் பட்ஜெட்டு அவரோட தலைமையில் என்னோட குரு மோகன்ராஜ் தலைமையில் அங்கே ஒர்க் பண்ணேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஹெட் ஆஃபீஸ் வரும்போது பெரும்பாலும் அந்த காலத்தில் ஆஃபீஸு ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தலைமை அலுவலகம் தான் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணும்போது பிஏ கிட்ட போய் பிஏ டு இப்போ ஏஓட்ட போகும்போது தான் உங்களுக்கு வந்து செக்ஷன் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு ஆர்டரே WB5. அப்போ அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரில. நான் அப்போ வந்து செக்ஷனில் வரும்போது எங்கடா போட்டுக்கிறாங்க பத்திரி, முதல்ல எங்கடா போட்டுக்கிறாங்க, அவர் ஏற்கனவே வேர்ல்ட் பேங்கில் இருந்தவர், ஆனால் WB5 போட்டுக்கிறான். போடா செத்தடி உள்ளே வரும்போதே. ஆனால் அதில் போனது தான் நிறைய கற்றுக்கிட்டோம். அது வேற. அதே மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள் கிட்டலாம் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. அது ஒரு காலம். அப்போ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் தள்ளிட்டு திருப்பி ஒரு அசிஸ்டண்ட் ஆகிடுவேன் நாங்களாம் நினச்சிட்டு இருந்தா, இந்த பாழா போன பொருளப்பட்டி சத்யகோபால் தலைமையில் ஒரு 0 பேஸ் பட்ஜெட்டை போட்டு விட்டாங்க. அது சிதம்பரம் சார் ஏவோன்னு நினைக்கிறேன். அப்போ அவரோட நாங்கள் போய் ஏதோ டீட்டெயிலாக ஒன்றா இதெல்லாம் ராணுவ ரகசியம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அது அவர் மேலே தப்பு இல்லை, நிர்வாகத்தில் அப்படி தானே இருக்கணும். அது நானும் இதுக்கு வந்து போய் 1 மணி நேரம் அவர்கிட்ட வாதாடி டீட்டெயிலாம் கொடுத்து நம்மளோட சங்க ப்ரப்போசலில் இதுக்கு முழு முதல் காரணமாக இருந்ததுன்னா இன்னைக்கு இல்லை அண்ணன் தீனதயாள் இன்னைக்கு சொல்கிறேன், ராத்திரி 12 மணிக்கு அவங்க சிஸ்டத்துலேருந்து எடுத்தோம் டீட்டெயில் இருந்தாங்க. அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை எடுத்து ஏகப்பட்ட போஸ்ட் போயிருந்து அதை ஸ்டாப் பண்ணப்போ இப்படியெல்லாம் ஒரு இறங்கு முகமாக இருந்தது. ஆனால் திருப்பி ஒரு புத்துணர்ச்சி எப்போ வருதுன்னா, மாண்புமிகு ஜெயலலிதா மேடம் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க, மில்க் கேட்லே ஷீப்பு. அப்போ தான் நம்ம பழனிசாமி சார் கூப்பிட்டு ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு ஏவோவை கூப்பிட்டு நாங்கள் மீட்டிங் போயிருந்தோம். சைத்தூன் அயலுசாமி இவர் ஓகே பண்ணிட்டு வந்துட்டார். டிஆர்டிஐ கொடுங்கன்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கே வந்துட்ட பிறகு நம்ம இதில் ஸ்ட்ரென்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 365-75 ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்டில் 175 போஸ்ட் வேக்கண்ட் இருக்கும். 500 சில்லற அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் 435 அசிஸ்டன்ட் போஸ்ட் வேக்கண்ட்டு. ஃபீல்டுலாம் ஒரு சூப்பர்னு 3 செக்ஷன் பார்த்துருந்தோம். இவர் எங்களுக்கு டைம் கொடுக்குறாரு, எதை பண்ணுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டோம், அத்தனை போஸ்ட்டையும் டைரக்ட் அசிஸ்டன்ட் போட்டு ஃபில்அப் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பழனிசாமி வாய்மொழியா இவரை கூப்பிட்டு 2 நாள் டைம் தரேன், எதாவது பண்ண. அப்போ தான் இந்த டைரக்ட் அசிஸ்டன்ட் பாதி போட்டு ஒரு 125 பேர் உள்ளே வராங்க. அப்போ தான் கோபி அண்ணா தலைமையில் நான் டாக்டர் பாஸ்கர், இந்த பக்கம் நான், அந்த பக்கம் டெக்னிக்கல் டேட்டா கொடுக்குறதுக்கு டாக்டர் பாஸ்கர் போட்டு அன்னைக்கு போட்டு தான் 5 ஜேடி ஆஃபீஸ் கிரியேஷன் வாங்கணும், 11 ஏடி ஆஃபீஸ் கிரியேஷன் வாங்கணும், 3 ஏடி கிரியேஷன் வாங்கணும், 3 நியூலி கிரியேட்டடு ஏடி போஸ்ட்டு அதுக்கு பிறகு வாங்கி அதுக்கு மேனேஜர் போஸ்ட்டை வாங்கணும். கிட்டத்தட்ட 95 போஸ்ட் வாங்கணும். இப்போ திருப்பி ஒரு இது கிடச்சிது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்போது நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அப்போ வந்து அன்றைக்கி அதெல்லாம் பண்ணதுக்கு நாங்கள் இன்றைக்கி யாரும் நினச்சி பார்க்கணுன்னா ஐயா பழனிசாமியும் நம்மளுடைய செக்ரட்டரி அந்த ககன்தீப் சிங் பேடியும் ஸ்பெஷல் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் இருந்த செந்தில்குமாரும் தான் அதுக்கு காரணம். நாங்கள் பண்ணுவோம், நானும் கோபியும் போவோம், போயிட்டு அப்போ வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்க செக்ரட்டரியில் எல்லாத்தையும் நம்மளே வேலை வாங்கிட்டு வந்தோம். சிஎம் ஜெயலலிதா கையெழுத்து போட்டு நோட்டு வெளியில் வருது, எங்களை 6 மணிக்கு கூப்பிட்டு அந்த ஃபைலை கையில் விட்டுட்டு நாளைக்கு ட்ராக் பண்ணிடுவாங்கன்ட்டாங்க அவங்களுக்கு வைக்கிறதுக்கு. இவரும் நானும் உட்காந்து ட்ராக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நேரம் வாங்குறாச்சுன்னாரு. நான் என்ன தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறது, ஆஃபீஸில் வச்சு போயிட்டு வாங்கணும். அப்படி இருந்த காலகட்டங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே அளவில் நம்ம மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் வந்து இயக்குனராக வந்த பிறகு தம்பி சங்கர் ஏவோவா ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து பத்மா டிடிஎல்லாம் வந்த பிறகு அனைத்து பதவிகளுக்கும் பதவி வழங்கப்பட்டு இன்றைக்கி அதே இந்த டிஸ்ட்ரிக்ட் பயோகேட் ஆன அத்தனத்துக்கு இப்போ ஏஓ போஸ்ட் வாங்கிட்டாங்க, சிபிஎஃப்டி போஸ்ட் வாங்கிட்டாங்க. நிறைய கிரியேஷன்ஸ் இப்போது 12 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு திருப்பியும் ஒரு
ஹைக் மாதிரி வந்திருக்கீங்க. துறையில் வந்து நம்ம மக்களுக்கான அந்த இதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இவர்களுக்கு உதவியாக இருந்த அத்தனை அமைச்சு பணியாளர்களுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா இவர் கூட சொன்னார், வழக்கறிஞர் கூட அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க, அடிமையிலாக தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 84 ஒரு தடவை ஹெட் ஆஃபீஸ்க்கு வரும்போது இயக்குனர் ரூம்குள்ளேயே நிறைய பேர் செருப்பை கட்டி விட்டு போகிறத பார்ப்பேன். நிறைய பேர் செருப்பு கட்டி விட்டு டாக்டர் ரூமில் இன்னைக்கு ஓய்வு கட்டி விட மாட்டேங்கிறாங்க, செருப்போடு தான் சுற்றுறாங்க. அதுக்கும் சேர்த்து அந்த ஒரு உரிமையை பெற்றதுனாக்க அது நம்முடைய சங்கம் தான். அதற்கு பாடுபட்ட அந்த நியூமன் நாமணி பிறகு வந்தார். ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் இதாக போயிட்டாங்க. அந்த சங்கத்தினால் சாதிக்கப்பட்டது அந்த உரிமை, அது என்னைக்கும் அது உண்டு, இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது, இல்லை சொல்லலை. இப்போ கூட வந்து ஜேடி போஸ்ட்டு வாங்கணும், எனக்கு தெரிஞ்சு ஒரு கூடுதல் இயக்குனர் பதவி கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு. அதற்கான கருத்துருக்களும் அநேகமாக கூடிய சீக்கிரம் அரசுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க அனுப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல முறையில் போது இன்றைக்கி பல பேருக்கு நல்ல பதவி உயர்வு, நல்ல அருமையான சம்பளம், துறை நல்லா தான் இருக்குது, துறை மக்களும் நல்லா தான் இருக்குது. ஆனால் மூத்தோடிகள்லாம் பேசினபடி என்கிட்ட வேலை செஞ்சவங்களாம் இப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இப்படி அப்படியுமான விமர்சனமாக தான் இருக்குது அந்த மக்கள் பேரில். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, அன்றைக்கு நம்மக்கிட்டலாம் இருந்த அந்த ஒரு அந்த பண்பு மரியாதைன்றது இப்போ கொஞ்சம் இல்லை. அதை வந்து அதை டிடி வச்சுட்டு சொல்ல வேணாம், நான் சொல்லலை. அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒன்றும் வணக்கம் சார் வாங்க, இல்லைன்னா வணக்கம் நான் வாங்க, நாங்களாம் அப்படி தான் பழகணும். கொஞ்சம் பழகினாலே பதிரி மாதிரி இன்னும் மற்ற தியாகம் இல்லை, என்னடா பண்ணுறது அந்த உரிமை இருந்தது. நீங்கள் ஒருத்தரும் வணங்க வைக்க மாட்டேங்கிறா, யார் எந்த சீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன், எப்போ வராங்க எப்போ போக மாட்டாங்கன்றது. ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஏவோட்ட சொல்லிட்டு போவோம், டிடிகிட்ட சொல்லிட்டு போகணுன்ற ஒரு சின்ன இது கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி மாறுமா இல்லையான்னு தெரியல. இது துறை என்னை பொறுத்தவரையிலே நான் 2016 பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். 16 பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். அப்புறம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே 19 முதல் பேரன், அதுக்கப்புறம் இப்போ 23 2வது பேரன். முதல் பேரன் பிறந்த உடனே நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன், என் ஒய்ஃப் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டேன். என்ன ஐபிஎஸ் ஐஏஎஸ்னா என்ன தெரியுங்களா? நான் இந்தியன் பார்டன் சர்வீஸ் ஆகிட்டேன், அவன் இந்தியன் ஆயா சர்வீஸ் ஆகிட்டேன். இங்கேருந்து அங்கே போக வேண்டியது, குழந்தைங்களை பார்க்க வேண்டியது, 6 மாதம் கழிச்சு ஓட்டாந்து வேண்டியது. எங்கள் சம்பந்திங்க இருக்காங்க பாருங்க, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், அவங்க போக வேண்டியது, குழந்தைங்களை பார்க்க வேண்டியது, திருப்பி ஓட வேண்டியது. 4 வாட்டி போய் வந்தாச்சு. அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். மாமி சொன்ன மாதிரியும், அப்புறம் இன்னும் யார் சிதம்பரம் சார் சொன்ன மாதிரியும், நானே என் பொண்டாட்டியும் சந்தோஷமாக இப்போ தனி கொடுத்தனம் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகும்போது தனி கொடுத்தனம் பண்ணணும் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டா, 7 வருஷம் முடியல, ஜாயின் ஃபேமிலி தான். இங்கே பையனை எல்கேஜி டிஏவி ஸ்கூலில் சேர்க்கணுமேனு ஒரு காரணத்தை சொல்லிட்டு சென்னைக்கு ஓடி வந்தோம் 7 வருஷம் கழிச்சு. அதுக்குள்ளே அந்த தனி கொடுத்தன ஆசையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றே ஒன்று நம்ம சிதம்பரம் சார் சொன்னார், டக்குன்னு வீட்டில் எல்லாம் நடக்குது, ஒய்ஃபு எல்லாத்தையும் பண்ணுறாங்க போகிறாங்க, நம்ம வந்து அதனால் வந்து முன்னாலேயே போயிடும், ரொம்ப சுயநலமாக சொல்லிட்டு நம்ம எப்போ அவங்களுக்கு செய்கிறது. நான் வீட்டில் செய்வேன், ஆனால் என் ஒய்ஃப் பெரும்பாலும் இங்கே விடுறதில்லை. நான் 6 மாதம் அங்கே போனேன்னு வச்சுங்களேன், என் மருமக கிளீனாக விட்ருவா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, அப்பா பார்த்து வரேன்டுவா. எல்லாம் செய்வாங்க, அத்தனை ஸ்வீட்டை செய்வேன், அத்தனை சமையலும் செய்வேன், அத்தனை டிஃபனும் செய்வேன். ஒரு சமயம் அதை விட நல்லா இருக்கும், ஒரு சமயம் கேவலமாக இருக்கும். முதல் தடவை செய்யும்போது முந்திரியை போட்டு அல்வாவாக வரும், அடுத்த வாட்டி கொஞ்சம் கெட்டியாக வரும், அப்புறம் காய்ச்சி கத்திலேயே வரும். அவ்வளோதான், சமையல் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து ஒரு விட்டு கொடுத்து சண்டை போட்டு வாழ்ந்த காலம்லாம் போயிடுது. இப்போ நம்ம வயதான காலத்தில் வாழறோம். அதனால் வந்து
முடிஞ்ச வரையில் வந்து ஆண்கள் வந்து மனைவிக்காகவும் மனைவி வந்து ஆண்கள் கணவருக்காக விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஒரு பணியினை செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொண்டு சர்வே ஜனம் சுக்கினே போவோம். நன்றி திரு ராஜேந்திரன் அவர்களே. அடுத்ததாக திரு பரஞ்சோதி மதுராந்தன் அவர்களை ஒரு நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து 1990 ஐரோப்பிய பொருளாதார சமூகம்னு ஒரு ஸ்கீம் போட்டுருவாங்க, ஆடு வளர்ப்பு திட்டம்னு. அதில் வந்து ஜாயின் பண்ணேன். படிப்படியாக காஞ்சிபுரத்தில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணிபுரிந்து மதுராந்தக ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் உதவியாளராக நான் வந்து ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, அந்த சூப்பரண்ட் பேனலில் நான் வந்துடுவேன், 2வது லிஸ்ட்டில் வந்துடுவேன். அந்த சூப்பரண்டு வர வாய்ப்பு இருந்தால் நமக்கு அந்த நிர்வாகம் அப்போதைக்கு பண்ணலை. இப்போதைக்கு இது வாய்ப்பு இருந்தால் சார், இப்போதைக்கு அந்த சூப்பரண்ட் பேனல்லேருந்து நம்ம வந்து வரல. இப்போதைக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. 19 ரெண்டாவதாகவே நான் தான் சூப்பரண்ட் பேனல். அது ஒரு முயற்சி எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அது நன்றாக இருக்கும். அதே மாதிரி இந்த விழாவானது வருடம் கண்டிப்பாக நடத்துவீங்க. நாங்களும் வந்து கலந்துக்குவோம். மிக்க முயற்சி. மிக்க நன்றி திரு பரஞ்சோதி அவர்களே. அடுத்தது சமீபத்தில் ஓய்வு பெற்ற நண்பர்கள் யாரும் என்றால் பேசலாம். திரு ரவிக்குமார் அவர்களை ஒரு நிமிடம் பேசுமாறு கேட்கிறோம். இந்த குடும்ப விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை நேர முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா வந்து இவ்வளோ சீரும் சிறப்புமாக நடக்குதுன்னா அதுக்கு முதல் முழு காரணம் வந்து நம்ம அட்மினாக இருக்க திரு கோபி சார் அவர்களும், அப்புறம் நம்ம தலைமை அலுவலகத்தில் இப்போது ஏஓவாக பணியாற்றி கொண்டிருக்கிற திரு சங்கர் சார் அவர்களும் முதல் காரணமாக நினைக்கிறேன். இது வந்து இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை எடுத்து அனைவரும் வந்து இந்த கலந்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணத்தை செயல்படுத்தி வராங்க. அதே மாதிரி கோபி சாரை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லணும்னா, யார் தூங்குறாங்க இல்லையா, அவர் வந்து கண் விழித்து அந்த 11:59 மேட்டரெல்லாம் டைப் பண்ணி வச்சு அது 12 எப்போ ஆகும்னு பார்த்து கரெக்டாக அந்த 12 மணிக்கு அதை மெசேஜை போடுறாரு பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் சல்யூட் சொல்லணும் கண்டிப்பாக. யாரும் இந்த இதை வந்து பொறுப்புணர்ந்து யாரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு வந்து உணர்ந்து எடுத்து இந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அவருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் சொல்லி தான் சொல்லணும். யாரும் வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டு ஒருத்தர் பர்த்டேவோ ஒருத்தர் வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லாமல் கூட விட்டு போயிடும். ஆனால் அவரை வந்து அதை வாட்ச் பண்ணி யாருக்கு என்றைக்கு பர்த்டேவோ வெட்டிங் ஆனிவர்சரியோ அதை வந்து இப்போ உணர்ந்து அந்த டைமுக்கு கரெக்டாக 12 o'clock ஷார்ப்பாக அது அப்லோட் பண்ணுறாருன்னா அது வந்து பெரிய விஷயம். இந்த குடும்ப விழாவை வந்து வருடந்தோறமாக நடத்தணும்னு எல்லாருடைய சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு விதமாக இப்போ வந்து பார்க்கணும், ஒரு ஆனந்தம் வருது. எல்லாரோட பழகினவங்க எல்லாரோடையும் பார்க்கணும், அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அதுமாதிரி தொடர்ந்து இந்த விழாவை நடத்தணும். நேரமின்மைக்காக இது பண்ண முடியல. அதே ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இந்த விஷயம் சொல்லுறேன். ஓய்வு பெற்றவங்க வந்து தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு கிரீவன்ஸ் ஒரு கோரிக்கை அப்படி கேட்க வரணும் போது அந்த கோரிக்கைக்கு வந்து இப்போ தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற வந்து அவங்களுக்கு வந்து உரிய இந்த ஓய்வு பெற்றுட்டாங்கன்ற பிறகு அவங்களுக்கு ஒரு மரியாதையாக அவங்க கேட்குற கோரிக்கைக்கு செவிசாய்க்கணும்னு கண்டிப்பாக கேட்குறேன். ஒரு தகவல் கேட்டால் கூட தகவல் வந்து சரியாக சொல்லாத போது நம்ம பணியாற்றி நம்ம துறையில் நம்ம தலைமை அலுவலகத்தில் நமக்கு வந்து இவ்வளோ இதுவாக இருக்குன்னு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதை வந்து இங்கே பதிவு பண்ண சொல்ல வேணான்னு கூட நினச்சி இருந்தாலும் வந்து நம்ம டிடிபி மேடம் வந்திருக்காங்க, நிர்வாக அலுவலராக இருக்க சங்கர் சார் வந்திருக்காரு. அதனால் வந்து
இது வந்து அவங்களுடைய இதுக்கு வந்து போகணும்னு, ஏன்னா அவங்களையும் பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இது ஓய்வு பெற்றவங்கெல்லாம் நம்ம ஒன்றா அசம்பிள் ஆகிருக்கனால இந்த நேரத்தில் நான் என்னுடைய கோரிக்கையாக வந்து இதை வச்சு எனக்கு மட்டும் இல்லை, என்ன போல் ஓய்வு பெற்றவங்க வந்து யாராவது வந்து கேட்டாலும் அவங்களுக்கு வந்து உரிய வந்து அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆவணம் செய்யுமாறு கண்டிப்பாக கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ரவிக்குமார். அடுத்ததாக மகளிர் பிரிவிலிருந்து வேறு யாராவது விஜயலட்சுமி மேடம், வேறு யாராவது மகளிர் பிரிவிலிருந்து யாராவது பேசலாம். அடுத்து நம்ம துணை இயக்குனர் பணியாளர் திருமதி பத்மாவதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த குடும்ப விழாவில் இவ்வளவு ஆன்றோர் சான்றோர் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் ஒருத்தரோட பாதத்தையும் தொட்டு வணங்குறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு கோபி சாருக்கும் சங்கர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இங்கே வரும்போது ஒரு இந்த எதிர்பார்ப்போடு வரல. இங்கே வந்து எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கம். இந்த விழாவில் இவ்வளோ தூரம் நான் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நிறைவோடு வாழணும்னு வாழ்த்துறேங்க. நன்றி. அடுத்ததாக வேறு யாரேனும் விருப்பம் இருந்தால் அந்த மேடையில் வந்து பேசலாம்.